பைபிள் வெறும் பரலோகத்துக்கு போறத பத்தி மட்டும் சொல்லல. இந்த பைபிள் வெற்றி அடைவதையும் செழிப்பையும் பற்றி இந்த வேதம் பேசுகிறது. போதனை என்னன்னா, நீங்க பரலோகத்துக்கு போறது பெருசா இது பேசல, பரலோகம் மாதிரி இங்க எப்படி மாத்துறதுன்றதை இது பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறது. உலகம் பிரின்சிபிள்ஸ் எடுத்துக்கிட்டு, யாரை விட்டுட்டு? இயேசுவை விட்டுச்சு. சபை என்ன பண்ணிடுச்சு? இயேசு போதுமை போதுமை போதுமை, அப்புறம் மற்றதெல்லாம் விட்டாங்க. எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் 2 முறை நடக்கிறது. முதலாவது உங்கள் எண்ணத்தில், பின்பு நிஜத்தில். உங்க டிசைன் என்னன்னா, எதையாவது ஒன்றை உங்க எண்ணத்துல, உங்க கற்பனையில நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது நிஜமா வர ஆரம்பிச்சு. அதுதான் உங்க டிசைன். மனிதனுடைய மனதின் ஆற்றல் என்னன்னா, அந்த மனித மனம் எதை கற்பனை செய்கிறதோ அதை அடைகிறது. இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். எழுதி வச்சுக்கோங்க. விசுவலைசேஷன், இமேஜினேஷன், ட்ரீம்ஸ், டிசைர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கோல்ஸ், எய்ம்ஸ் எல்லாம் தப்பே கிடையாது. நீங்கள் கற்பனை செய்வதை உங்களால் அடைய முடியும். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் இந்த கற்பனை செய்கிற ஆற்றல். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் பலன் செய்யும் சுவிசேஷம். ஆமென். எல்லாம் நல்ல நிலம்தான், விதை தான் போடலை யாரும். யூ ஆர் அ குட் கிரவுண்ட்ஸ். நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறீர்கள். நல்ல விதைகள் தூவினா அது வளரும். ஸோ அது எங்கேயும் வளருன்றதுக்கு அவர் ஒரு அற்புதமான சாட்சி. நிறைய சாட்சி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கேட்கல. யாரெல்லாம் சாட்சி சொன்னீங்க? அவங்களையாவது பார்க்குறேன். அட்லீஸ்ட் இவ்வளோ பேர் சொன்னீங்களா? கண்டிப்பாக நான் கேட்பேன், ஏன்னா அது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. கண்டிப்பாக நான் கேட்குறேன். நிறைய சாட்சிகள் ஏற்கனவே எனக்கு திருச்சியிலேருந்து வந்துட்டுருக்கோம். அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நடந்த மீட்டிங்ஸினுடைய நிறைய சாட்சிகள்லாம் நான் கேட்டேன். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்னாங்க. குறிப்பாக ஃப்ரான்சிஸ் பிரதர் அவங்க ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க. இந்த கொரோனா டைம்ஸில் உங்களுடைய வார்த்தைகள்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அதுவும் குறிப்பாக அந்த திருச்சி மீட்டிங்ஸில் வந்து சின்னதாக ஒரு தொழிலை நான் ஆரம்பித்து கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சார். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சின்ன விதைகளை அவங்க முதல்ல விதைக்க ஆரம்பித்தாங்க நம்முடைய ஊழியத்தில், இந்த வார்த்தைகளை கேட்டு. அதுக்கப்புறம் அது லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. ஒரு மாதம் விதைக்கிறது லட்சத்தை தாண்டி போகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். ஸோ இது இந்த ஊரில் தான் நடக்குது. உங்கள் ஊரில் நடக்கிற அதிசயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய நடக்குது. அவங்க அருமையான திருமுருகன் சொன்ன மாதிரி அவங்க ஒரு மீட்டிங் விட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் மீட்டிங் வச்சுருக்கனால அவர் வந்திருக்கான்னு நினச்சிக்கூடாது. கோயம்புத்தூர் மீட்டிங் இருந்தாப்புல. திருநெல்வேலியில் ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவோம், நடத்துவோம். மணி கம்மத் சொல்லுங்கள் பார்க்கலாம். பணமே வா. ஸோ அதில் உட்காந்துருப்பாப்புல. நான் என்ன பார்க்குறேன்னா, சும்மா ஒரு நாள் தலையை காட்டிட்டு போகும்போது ஒன்றும் சரி, ஒரு லைட் அடிக்கும். ஆனால் அப்பப்போ எண்ணெய் ஊற்றணும் பாருங்களேன். தொடர்ந்து என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா எல்லா சர்ச்சையும் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவ்வளோ நேரம் ஆசையாக பலூன் என்ன பண்ணியிருக்கிறேன், ஊதி வச்சுருப்பேன். நல்லா இருக்குன்னு நைஸாக குத்திடுவாங்க. அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். ஆமென். ரொம்ப முக்கியம். நல்ல சபைகளுக்கு போங்க. விசுவாசத்தை, நம்பிக்கையை, ஜீவனை பேசுகிற இடத்துல போய் உட்காருங்க. நீங்களும் உங்கள் சந்ததியும் பிழைத்திருப்பீர்கள். ஆமென். ஒருத்தர் கேட்டார், உங்கள் கோயிலில் குழி இருக்கா அப்படின்னாரு. என்னது குழி? வாங்க தள்ளி விடுதேன் அப்படின்ட்டு ஒருத்தர் இப்படி தான் கேட்டார். நான் சொன்னேன், நான் ரெடி, நீங்கள் எப்போ ரெடி அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ரெடியா? இன்னொன்னே அவர் இப்படி மிரள்றார். பாருங்க,
புதைக்கிறதுக்கு இல்லை சபை, நமக்குள்ள புதைஞ்சிருக்கிறத வெளியே கொண்டு வருவதற்கு. கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கு, மறுபடியும் சொல்றேன். ஒரு மனித சரீரத்தை புதைப்பதற்கு சபை தேவையில்லை, அது மாநகராட்சி கூட பண்ணும். என்னங்க, யாருமே பண்ணலன்னா யார் பண்ணிடுவா? அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா ஒரு மனிதனுக்குள் புதைந்திருக்கிற ஆற்றல்களை தோண்டி வெளியே கொண்டு வருவதுதான் ஒரு சபையினுடைய வேலையா இருக்கிறது, பிரசங்கத்தினுடைய வேலையா இருக்கிறது. மைல்ஸ் மோன்ரா என்ற ஒரு அற்புதமான பிரசங்கியா இருக்கிறார். என்ன நான் அதிகம் கவனிக்கிற ஒருவர். அவர் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார், இந்த உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பிளேஸ் எது அப்படின்ட்டு. யாருக்கா தெரியுமா அந்த உலகத்திலேயே செல்வம் நிறைஞ்ச இடம் எதுன்ட்டு? வாட்டிக்கன், அரேபியன். வெயிட் பண்ண, நம்ம ஆட்கள்லாம் வெயிட் பண்ணுங்க. வாட்டிக்கன், அரேபியன், வேற யாரு? நீங்க தானா அது? உங்க அப்படி அவர் கேள்வி கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் பிளேஸ்ன்றது கல்லறை தோட்டம்ன்றார். ஏன் அப்படின்னா, அங்குதான் அநேகர் தாங்கள் யாருன்னே தெரியாம தங்கள் திறமைகள், கனவுகள், லட்சியங்கள், பொட்டென்ஷியல்ஸ், ஆற்றல்களோடு புதைந்து போயிருக்கிறார்கள். ஸோ அதனால தான் அவர் ஒரு பிரின்சிபிள் சொல்றாரு, டை எம்டி பிரின்சிபிள்ஸ். அப்படின்னா என்னன்னா, நாம் அந்த உலகத்தில் பவுல் சொல்றாரு பாருங்க, பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, பானபலியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் எனக்குள்ள என்னெல்லாம் வச்சாரோ அம்புட்டி வெளியே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதான் வாழ்க்கை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் வைத்ததை நான் முழுமையாய் பயன்படுத்த போகிறேன். அதனால தான் காலையில் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னேன், யூ ஆர் த ப்ராஸ்பரிட்டிஸ். உங்களை விட செழிப்பு எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அனுப்பியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு உள்ள இருந்து தான் செழிப்பு வரப்போகுது, வெளியில இருந்து வரப்போறது கிடையாது. நிறைய பேர் வெளியில எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது வருமா, யாராவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. வெளியில இருந்து வர வேண்டியதில்லை, அது எங்க இருக்குது? உள்ளே. எல்லாம் சொல்லுங்க, உள்ளே. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்? நம்ம வீட்டை தானே காவலோடு காத்துக்கிறோம், பீரோல தானே பூட்டு போட்டு பூட்டிக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடு. ஏன்? அது நின்று ஜீவன் புறப்படும். ஆமென். your heart is a fountain. உங்க இருதயம் தான் என்னவா இருக்குது? ஊற்றுகளாய் இருக்கிறது. ஸோ உங்களை விட வெளியேறப்பட்டது எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ அது எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுன்றதுக்கு சில அடையாளங்கள், சில சாட்சிகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சீக்கிரமாக உங்களை சாட்சியாக நிப்பாட்டுவார். மனிதர்கள் தான் மிகப்பெரிய செல்வன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லும்போது பணத்தை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்க கூடாது. ப்ராஸ்பரிட்டினா இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. ஆமென். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. எல்லாம் சொல்லுங்க, மெனி. வெறும் பணம் மட்டும் செழிப்பு கிடையாது, எல்லாம் தான் என்னது? செழிப்பு. இப்போ ஒருத்தர் மன ரீதியில் சந்தோஷமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னா அவர் மனதிலே செழிப்பாக இருக்கிறாருன்ற அர்த்தம். சரீரத்தில் இப்போ ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா என்ன அர்த்தம்? சரீரத்திலே அவர் செழிப்பாக இருக்கிறார் என்று அர்த்தம். குடும்ப உறவுகளில் சந்தோஷமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு ரிலேஷனல் ப்ராஸ்பரிட்டி இருக்குன்னு அர்த்தம். பண விஷயங்கள் நல்லா இருந்தான்னு அர்த்தம். ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி. நம்ம வெறும் ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டியை கொஞ்சம் முக்கியப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் நாம் சொல்லும்போது வெறும் ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி மட்டும் கிடையாது. ப்ராஸ்பர் இன் எவ்ரி ஏரியா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். ஆமென். சரி, அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசி கொண்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான நோக்கம் என்ன? ஏன் அப்படி ஆகலை? மற்றவங்களால ஆக முடியுது, ஏன் நம்மளால் ஆக முடியுதுல? இங்கே என்ன சிக்கல்லாம் இருக்குதுன்றத ஒரு 2 செஷனில் என்ன பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் பேசியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஓகே, சூப்பர். ஜோஷுவா 1:8, மை ஃபேவரட் ஸ்கிரிப்சர். ஜோஷுவா 1:8. கென்னத் கேகின் மார்க் 11:23 அதிகமாக யூஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க.
நான் இதுவரைக்கும் என் லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்கிரிப்சர் ஜோஷுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எல்லாம் சொல்லுங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வருது பாருங்க, then you will make your way prosper and then you will have good success. எல்லாம் சொல்லுங்க, you will make your way prosper and then you will have good success. எல்லாம் சொல்லுங்க, prosper and good success. Amen. என்ன என்ன சொல்லுது? இந்த பைபிள் வெறும் பரலோகத்துக்கு போறதை பத்தி மட்டும் சொல்லல. இந்த பைபிள் வெற்றி அடைவதையும் செழிப்பையும் பற்றி இந்த வேதம் பேசுகிறது. It's not just talking about always going to heaven. It's bringing to heaven here. இதுடைய போதனை என்னன்னா, நீங்க பரலோகத்துக்கு போறது பெருசா இது பேசல, பரலோகம் மாதிரி இங்க எப்படி மாத்துறதுன்றதை இது பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ் ப்ராஸ்பெரிட்டி. முதல்ல இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தையா இருந்தது. இப்போ அது என்னவாயிடுச்சு? ரொம்ப இனிமையான வார்த்தையா மாறிடுச்சு. ஆமென். ஏன்னா இது தேவன் தருகிறதுன்றது விளங்கிடுச்சு. இது கர்த்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம்ன்றது விளங்கிடுச்சு. இது விளங்கினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிச்சது? மாற ஆரம்பித்தது. ஸோ இன்னைக்கும் அதை குறித்த நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறோம். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த புத்தகம், எல்லாம் சொல்லாம இந்த புத்தகம், ஆமென், இட்ஸ் a winner's manual, இட்ஸ் a success guide. ஆமென். இதை வந்து ஒரு மத புக்கு மாதிரி நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு, இதில் செழிப்பின் கோட்பாடுகளால், வெற்றியின் கோட்பாடுகளால் இந்த புத்தகம் என்ன பண்ணியிருக்குது? நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்கிரிப்சரும் சாதாரணமான ஒன்றல்ல. உலகத்தை, வாழ்க்கையை, வியாபாரத்தை, சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய விதிகளாக இருக்கிறது. ஆமென். காட்ஸ் லாஸ், காட்ஸ் பிரின்சிபிள்ஸ். இதிலிருந்து நூற்றுக்கணக்கான பிரின்சிபிள்ஸ் இப்போ நம்ம பேசலாம். ஆனால் டைம் கம்மியாக இருக்கிறதுனால சில பிரின்சிபிள்ஸ் மட்டும் என்ன பண்ண விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை நான் தொடர் செய்தியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. 5வது வாரம் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய இதில் நான் பேசுவேன். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காரியங்களை சொல்ல போகிறேன். ஏன் சிலர் பணக்காரராக இருக்கிறாங்க, சிலர் ஏன் ஏழையாக இருக்கிறாங்க? ஒருவனை பணக்காரனா எது மாற்றுது? ஒருத்தனை ஏன் தொடர்ந்து ஒன்று ஏழையாகவே இருக்க வைக்குது? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தேடி ஆராய்ஞ்சி பெரிய பெரிய ஸ்டடீஸ் இந்த நவீன உலகத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. கவனிக்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி நடக்கிற காரியங்களாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஏகப்பட்ட ஸ்டடீஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை வேதாகமத்திலிருந்து ஆழமாக கற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறவங்களும் நிறைய பேர் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனால் அவங்கள சபை அந்த அளவுக்கு அறிஞ்சிக்கல அவ்வளவா. ஜான் ஜி மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம், ராபர்ட் ஷுல்லர். யாரெல்லாம் ராபர்ட் ஷுல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இருக்கீங்களா? ஒரு ஆள் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். 2 பேர் இருக்கீங்களா? ராபர்ட் ஷுல்லர். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைபிள் கோட்பாடுகளை எடுத்து உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, எழுத்துக்களை எழுதி அதை நிறைய பேர் படித்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உலகம் வந்து பிரின்சிபிள்ஸை எடுத்துக்கிட்டு யாரை விட்டுட்டு? இயேசுவை விட்டுடுச்சு. சபை என்ன பண்ணிடுச்சு? ஏசு போதுமே போதுமே போதுமே. அப்புறம் மற்றதெல்லாம் விட்டாங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அவர் சொன்ன வழிகள், அவர் சொன்ன முறைகள் நமக்கு தெரியும்னா எந்த தரித்திர பூமியையும் செல்வ பூமியாக நம்மளால் மாற்ற முடியும். ஆமென். ஏன்னா இந்த வேதம் முழுவதும் ரகசியங்கள், சீக்ரெட்ஸ், பிரின்சிபிள்ஸால் என்ன பண்ணியிருக்குது? நிறைஞ்சு இருக்குது. இதை நாம் கற்றுக்கொள்வோமானால், இதை புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இதை அப்ளை பண்ணி நம்ம உயர முடியும். ஆமென்.
நிறைய பிரின்சிபிள்ஸ் உங்களை அறியாமலே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஒரு மனிதன் எந்த அளவிற்கு கற்றுக்கொள்கிறானோ அந்த அளவுக்கு உயருவான். இது ஒரு பிரின்சிபிள்ஸ். இப்போ நீங்கள் உங்களை அறியாமலே அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அறிவே அளவுகோல். உங்கள் அறிவுக்கு மேலே நீங்கள் போகவும் மாட்டீங்க, உங்கள் அறிவுக்கு கீழே இருக்கவும் மாட்டீங்க. நாலேஜ் இஸ் த கீ. எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 91 இப்படி வாசிக்கிறோம், அவன் என் நாமத்தை அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை. இப்ப அறிவு இந்த இடத்துல இருக்குன்னா உயர்வு எந்த இடத்துல இருக்கு? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை. இப்போ அறிந்திருக்கிறது இங்க கூடுது. இப்ப என்ன ஆகும்? இது கூடுது. அப்ப இப்ப சாய்ஸ் எங்க இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினாலே. ஆமென். அறிகிற அறிவினாலே. ஏன் அவனுக்கு மட்டும் கிடைக்குது, இவனுக்கு மட்டும் கிடைக்குது? எனக்கும் ஒரு டைம் கிடைக்காம தான் இருந்துச்சு, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் உட்காந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், உட்காந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், உட்காந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், உட்காந்து சிடிஸ் கேட்க ஆரம்பித்தேன், உட்காந்து புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க 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 என்ன ஆகுது? வெளிப்பாடு வருது. யுவர் ரெவலேஷன் லெவல் இஸ் டிட்டர்மைன் யுவர் ரிசீவிங் லெவல். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன்னா, உங்கள் வெளிப்பாட்டின் அளவு தான் உங்கள் வெற்றியின் அளவா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வெளிப்பாட்டின் அளவே வெற்றியின் அளவு. ஆமென். அப்போ உங்க வெற்றியின் அளவு கூடணும்னா என்ன கூடணும்? வெளிப்பாடு என்ன பண்ணணும்? கூடணும். இந்த நாலேஜ் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும். பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பிரின்சிபிள்ஸ் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்களேன். சரி, நான் காலையில் சொன்ன சில ப்ராக்டிகல்ஸையும் சில பிரின்சிபிள்ஸையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ கெட் எவ்ரிடே நாலேஜ். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்கள், அறிவடையுங்கள். ஆமென். இயேசு சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், உங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? விடுதலை அடைய ஆரம்பிக்கும். இது ஒரு நாளோடு விட்டுறாதீங்க. இந்த பென் டிரைவ்ஸ் முடிஞ்சால் வாங்குங்க, இந்த வகுப்பில் முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் யூடியூப்ஸ் மற்ற இதிலெல்லாம் எவ்வளோ கேட்க முடியுமோ என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்க 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 வெளிச்சம் வரும். வெளிச்சம் வர வர வெற்றி வர ஆரம்பிக்கும். ஆமென். எங்கள் சர்ச்சிலேருந்துலாம் கூட அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் வரவேற்றாங்களே, சொந்த வீட்டுக்காரங்களே அப்படின்ட்டு. பாருங்கள், அவங்க வாரந்தோறும் என் பிரசங்கம் கேட்குறவங்க தான். வாரந்தோறும் என் பிரசங்கம் கேட்குறவங்க தான். ஞாயிற்றுக்கிழமை கேட்குறாங்க, செவ்வாய்க்கிழமை கேட்குறாங்க. ஆனாலும் செலவு பண்ணிட்டு எங்கே வந்திருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அவங்க பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வண்டி ஏறி இன்னொரு ஊருக்கு வரணுன்ட்டு. இந்த இங்கே 3 பேர், அங்கே அங்கே எங்கே அந்த உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு 3 பேர், 6 பேர். நம்ம அருமையான பாபண்ண, அவங்க பொண்ணு, அவங்க மருமகள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எங்கள் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஆமென். ஆல்மோஸ்ட் பார்த்தா எங்கள் சர்ச்சை ஆட்களே 8 பேர் இருக்கிறாங்க. ஆமென். தினந்தோறும் கேட்குறவங்க தான், ஆனாலும் கேட்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த பிரியா சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்குது, ஆனாலும் 3 மணிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாலாம் போதும்னு நினச்சிறவங்க அங்கேயே உட்காந்துக்குவாங்க. வயசான ஆள்லாம் யார் தெரியுமா? எனக்கு போதும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படி யாராவது சொன்னால் அந்த ஆளுக்கு 20 வயசுனாலும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? வயசாயிடுச்சு. ஆனால் 80 ஆனாலும் இன்னும் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? காலை பின்னாவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமென். இன்னுன்றீங்களா போதுன்றீங்களா? அதை வச்சு தான் நீங்கள் வயசாக இருக்குதா வாலிபமான்றதை என்ன பண்ண முடியும்? முடிவு பண்ண முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆலோசனையை கேளாத. சூப்பர். பைபிளில் முதியவர்களில் மரியாதையாக தான் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கிளட்டு சொல்கிறத கேட்க மாட்டேங்க, அப்புறம் என்ன உனக்கு மரியாதை? அந்த மாதிரி வருது. ஆலோசனையை கேளாத கிழவனும். பாருங்க, என்னைக்கு ஆலோசனை கேட்கலையோ அன்னைக்கு யாராயிட்டீங்க? அன்னைக்கு கிளமாயிட்டீங்க. ஆமென். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு,
அப்போனா கேளமாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகலை, வயசாகலை, இன்னும் இளமையாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமாம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்கிறேன். இனி ஆலோசனை கேளாத கிழவனும். அப்போ ஆலோசனை கேட்காதவங்க யாரு? கிழவன். மூடனுமாகிய கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே. கேட்குற ஆளா இருந்தா அவன் தான் இளைஞன். போதும்னா அவன் யாரு? வயோதிபம் என்ன பண்ணிடுச்சு, உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எவ்ரிடே கெட் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்க, கெட் நாலேஜ், கெட் விஸ்டம். வேதம் சொல்லுகிறது ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. இதெல்லாம் நீ சம்பாதிச்சனா நல்லா சம்பாதிப்பன்றார். ஆமென். அறிவும் புத்தியும் வாழ்க்கையில பெருக பெருக வாழ்க்கையில சாதனைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். அது முக்கியமான ஒரு பிரின்சிபிள்ஸா அது இருக்குது. அப்போ என் நாமத்தை அவன், நான் அவனை, ரெண்டுக்கும் என்ன இருக்குது, பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குது, பெரிய தொடர்பு இருக்கிறது பாருங்க. அதனால தான் ஏதோ ஒரு நாளில் ஜீம் பூம்பான்ற மாதிரி இல்லை, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் கெட் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்க, கெட் நாலேஜ். இயேசுவை குறித்த ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட் ஏசாயாவில் வாசிக்கிறோம் பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? அவர் சொல்றாரு, காலைதோறும் நான் கற்றுக்கொள்ளுகிறேன், காலைதோறும் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை நான் என்ன பண்றேன், சாய பண்ணுகிறேன் அப்படின்றார். ஸோ எவ்ரிடே ஐ லேர்ன் சர்டன் திங்ஸ், எவ்ரிடே ஐ லேர்ன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். நம்மளெல்லாம் எழுப்பாமையா இருக்காரு, புரண்டு படுத்துடுறோம். ஒரு சொன்ன, நான் 5 மணிக்கு எழும்புவேன், எழும்பி புரண்டு படுத்துருவேன். ஏ அப்பா, ஏன்னா ஒரே சைடா படுத்தா வலிக்காதா? எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, தினந்தோறும் கத்துக்கிறேன் நான். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இது இப்படி செட் பண்ணுங்க. லேர்ன் எவ்ரிடே. இந்த ப்ராஸ்பெரிட்டி மெசேஜை, இப்படிப்பட்ட செழிப்புக்கான காரியத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க, ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் கேட்க உங்களை என்ன பண்ணுங்க, உட்படுத்துவது அவசியமாய் இருக்கிறது. நான் இதை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடமையா இல்லை, மணி நேரங்கள் செய்வேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செய்வேன். அப்புறம் இதுக்குன்னே ஒரு டைம் எடுத்து உட்கார்ந்து என்ன பண்ண ஆரம்பிப்பேன், கேட்க ஆரம்பிப்பேன். அப்படி கேட்க 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 விசுவாச பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அப்போ கேட்க கேட்க விசுவாசம் வருது. விசுவாசன்ற ஒரு பிரமாணம் எதை கொண்டு வருது, வெற்றியை கொண்டு வருகிறது. ஏன்னா 1 யோவான்ல வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன வேணும், விசுவாசம் வேணும்னா என்ன வேணும், வார்த்தை எப்படி உள்ள போகும், அவ்வளவுதான். எங்க சுத்தினாலும் அங்கதான் வரணும். அப்போ மோர் வேர்ட், மோர் ஃபெய்த், மோர் ஃபெய்த், மோர் சக்சஸ். ஆமென். இப்போ சாய்ஸ் யாருக்கிட்ட இருக்குது? இப்போ இந்த ஜோஷுவா 1:8 போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குதுன்னா, அப்பொழுது யார் உங்க வழியை வாய்க்க பண்ண போறா, கடவுளா நீங்களா? சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னங்க கடவுள் தான் எல்லாம் வாய்க்க பண்ணுவார்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இல்லைங்க, கடவுள் அவர் வேலையை முடிச்சுட்டாருங்க எப்போவுமே. எல்லாம் சொல்லுங்க, அவர் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆமென். இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் வேலை தான் இருக்கு. என்ன பண்ணணும், அவர் வார்த்தையை கொண்டு, அவர் ஆவியை கொண்டு, அவர் பலத்தை கொண்டு நீங்க தான் சாதிக்க வேண்டியது இருக்கு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். then you will make your way prosper. அப்போ உங்க செழிப்பை யார் தான் திறக்கணும், நீங்க தான் திறக்கணும். உங்க வெற்றியை யார் தான் உண்டு பண்ணணும்,
நீங்க தான் உண்டு பண்ணணும், நீங்க தான் அதை செய்யணும். கடவுள் செய்வார், கடவுள் செய்வார்னு நிறைய பேர் ரொம்ப நாள் காத்துட்டாங்க, அமைதியா உட்கார்ந்து. நடக்கவே மாட்டுக்கு பிரதர். 2010 கத்தர், அப்புறம் 2011 12 23 வந்து நிக்கி. வீடு கதவு பூரா ஸ்டிக்கரா இருக்கு, வாக்குத்தத்த ஸ்டிக்கர். 2010 11 12 13 ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறிருந்தாலே இந்நேரம் இருக்கிற அடையாளம் தெரியாம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா கதவு பூரா என்னதான் இருக்குது. சில நேரம் இப்ப கதவே அந்த ஸ்டிக்கர்ல தான் நிக்கி. அந்த ஸ்டிக்கரை மட்டும் ஆயத்து மறந்து கிழிச்சோம், போத்துன்னு கதவே விழுந்து. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உடனே அதுல ஒரு ஸ்டிக்கரை கொண்டு ஒட்டிடுது, இல்லைன்னா திறந்த வாசல் ஆயிரும் அது. இந்த லெவலுக்கு ஸ்டிக்கர்லாம் இப்படிதான் இருக்குது. எனக்கு என்னன்னா, பாவம் ஜனங்க எவ்வளோ ஆசை வாங்கி கொண்டு ஒட்டுறாங்க வைக்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியலன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியாதனால ஸ்டிக்கராகவே இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க இந்த புஸ்தகம். ஆமென். திஸ் புக் ஆஃப் த லா, எல்லாம் சொல்லுங்க இந்த புத்தகம். ஆமென். இது என்ன பண்ணு, இது உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, உன் வீட்டு வாசலை விட்டு கிடையாது, உன் வீட்டு கதவை விட்டு இல்லை, எதை விட்டு? ஆமென். அப்படின்னா அர்த்தம், ஸ்பீக் மை வேர்ட் அப்படின்றார். என் வார்த்தை என்ன பண்ணு, பேசு. என் வார்த்தை என்ன பண்ணு, பேசு. நான் சொன்னதை சொல்லுன்றார். வெற்றி வேணுமா, செழிப்பு வேணுமா, நான் சொன்னதை சொல்லுன்றார். ஸ்பீக் மை வேர்ட். இப்போ சங்கீதம் 91 இருக்குன்னா, சங்கீதம் 91 எப்படி நிறைவேறும்? 91 இருக்குது, அப்படியே இருக்கு. ஆமென். எப்படி அது நிறைவேறும்? பைபிள்ல இருக்கியா? பைபிள்ல இருக்குதியா, நீங்க தான் எடுக்கணும். ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து என்ன பண்ணுங்க, மொண்டு கொள்ளுங்கள். நீங்க தான் மொண்டு என்ன பண்ணணும், எடுக்கணும். தண்ணி நிறைய போகுது, என்ன பண்ணணும், நிறைய போகுதுன்னு நீங்க போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? போற தண்ணி என்ன பண்ணணும், எடுக்கணும். அது மாதிரி இதுல இருந்து என்ன பண்ணணும், எடுக்கணும். எப்படி எடுக்கிறதுன்ற, எப்படி எப்படி எடுக்கிறது பாருங்க. சங்கீதம் 91 வருது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாம் சொல்லுங்க, சொல்லுவேன். ஓ சொல்லணுமா அப்படின்றாங்க. ஆமா, நான் கேட்கிறேன், வெல்லணுமா? அப்ப சொல்லணும். ஆமென். வெல்ல விரும்புகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், சொல்லுங்கள், வெல்லுங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சொன்னாதான் நடக்கும். அப்ப அவர் என் கோட்டையா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் சொல்லணும், அவர் என் கோட்டை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஐஸ்வர்யவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ இப்படி சொல்ல சொல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க மனதுல ரொம்ப நாளா தரித்திரம் இல்லாம பயம், தோல்வி, கவலை, எல்லா நெகட்டிவ்ஸால மைண்ட் என்ன பண்ணிருக்குது, நிரம்பி இருக்கு. அதனாலதான் வாழ்க்கை அப்படி இருக்கு. வாழ்க்கைய கெட்ட காரியங்களால் நிரம்பி இருக்கு. யாரோ எனக்கு செய்வன வச்சுட்டான் பிரதர், யாரும் வைக்க வேண்டியதே இல்லை. நீங்க தான் ஒவ்வொரு நாளும் சொந்த செலவில் வைக்கிறீங்களே சூனியம். யாரும் வைக்க வேண்டியது கிடையாது. மனது நெகட்டிவால நிறைஞ்சிருந்தா வாழ்க்கை எதுல தான் இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ உங்க மைண்டை ரீப்ரோகிராமிங் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, ரீப்ரோகிராமிங். சொல்லுங்க, ரீப்ரோகிராமிங் யுவர் மைண்ட், யுவர் வில், யுவர் எமோஷன்ஸ். ஆமென். உங்களுடைய அவுட்புட் மாறணும்னா இன்புட் என்ன பண்ணணும், மாற்றணும். அப்போ எவ்ரிடே கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து நீங்கள் பேச 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 என்ன ஆகும்னா, நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. நான் ஐஸ்வர்யவான், சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் தேவனால் பிறந்தவன், இந்த உலகத்தை ஜெயிப்பவன், வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரியான
தேவனுடைய சாதகமான வார்த்தையை நீங்க உங்க வாயால சொல்லணும், உங்க காதால கேட்கணும். இதை விட இன்னொரு ஸ்டேஜ் சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அதை ஃபீல் பண்ணுங்க. இது நிறைய பேர் செய்யாதது. சொல்றது எவ்வளோ முக்கியமோ அதை மாதிரி இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்றேன், அதை ஃபீல் பண்ணுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். ஃபீல் த ஹீலிங். ஆமென். அதை உணருங்க. அது உணர அளவுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒன்றை பெற்றுக்கொண்டதாய் நீங்கள் உணரும் பொழுது அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்போ என்னன்னா எல்லாமே இருக்குது, ஸ்பிரிட் ரெல்ம்ல இருக்குது, வேர்ட் ஃபார்ம்ல இருக்குது. அதை நம்ம வெட்டி வெளியில் என்ன பண்ணணும், கொண்டு வர. தங்கம் சுரங்கத்தில் இருக்கிற மாதிரி வார்த்தைக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம தான் வெட்டி என்ன பண்ணணும், கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அது மாதிரி வெட்டி வெளியில் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். பாருங்களேன். ஆமென். இவங்க வெட்டி எடுக்க சொன்னா அது பண்றது இல்லை. பாருங்க, அமைதியாக உட்காந்துட்டு யாராவது என் தலையில் கை வைப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த வார்த்தையை எடுத்து நீங்க பயிற்சி செய்வது. ஆமென். எத்தனை பேர் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இது உற்றாதீங்க. இது ஒரு பிரின்சிபிள்ஸ். The law of confession, the law of knowledge, get everyday wisdom, the law of confession. அறிக்கையின் பிரமாணமாய் அது இருக்கிறது. பாருங்க, இதை கேட்டுட்டு போறது முக்கியம் கிடையாது. கேட்டுட்டு புஷ் புஷ்ன்னு அப்படிலாம் கிடையாது. நிஜமா நடக்கணும். நிஜமா நடக்கணும். என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ஸ்பீக். காதால கேளுங்க, வாயால் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. உங்க மனதில் அதை என்ன பண்ணுங்க, நிரப்பிக்கிட்டே வாங்க. உள்ள சில தோல்வியான பிக்சர் இருக்கும். நான் வச்சாலே விளங்காது, எனக்கு அது சரிப்பட்டு வராது, நிறைய நெகட்டிவ்ஸ் உள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை பேச 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 இந்த நெகட்டிவ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, பிடுங்குறீங்க. உள்ள எதை கொண்டு வர்றீங்க, ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை, பாசிட்டிவான ஒன்றை உள்ள கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்து பாருங்க. இது ஒரே நாளில் ஒன்றும் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது நல்லது தானே? எத்தனை பேர் சந்தோஷம் நல்லது? ஆனால் அதுக்கப்புறம் அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்க. திருப்பி பாருங்க, நீங்கள் அந்த நிஜமான ஆளாவே மாறிடுவீங்க. ஆமென். ஒரு சீசனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். ஆமென். தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆமென். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுது, இந்த பிராக்டிஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, கன்ஃபெஷன். அப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எதை விட்டு பிரியக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க, வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படின்னா பைபிளை ஒட்டி வச்சிடணுமா? இல்லை, வாயை விட்டு பிரியக்கூடாது. நல்ல பிபிக்கோலாக எடுத்து பெரிய பைபிளாக வச்சு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க, ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். டாக்டர் சொல்றார், உங்களுக்கு சுகரு, உங்களுக்கு ப்ரெஷரு, இதை அப்படியே எடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க. ஏன் சுகர்? இப்போ இது சுகர் என்னதான் மாறிடுச்சு? ஏன் சுகர், ஏன் ப்ரெஷர்? ஆமாம், அது உங்களுக்குள்ளதான். அது குப்பையை கொண்டு பிசாசு கொட்டிட்டு போயிருக்கிறான், உங்களுக்குள்ளதுன்றீங்க. தேவையில்லாது வந்திருக்கு உள்ள. இப்போ வெரைட்டி வெளியே அனுப்பணும். அது உங்களுக்குள்ளது கிடையாதுங்க, உங்களுக்குள்ளது கிடையாது. ஆரோக்கியம் உங்களுடையது, சுகம் உங்களுடையது. ஆமென். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டாக்டர் சொன்னதை அப்படியே எடுத்து வந்து திருப்பி திருப்பி சொல்கிறோமே. நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்லி பாருங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். எல்லாம் சொல்லுங்க, நான் சுகமானேன். ஆமென். வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை என்னுடையதா இருக்கிறது. வறுமையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்னுடையதா இருக்கிறது. ஆமென். இந்த மாதிரியான நல்ல குட் கன்ஃபெஷன்ஸ் brings possessions. I tell you, confession brings possessions. அறிக்கைகள் தான் வெற்றி என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொண்டு வர ஆரம்பிக்குது. So speak always. அப்ப இந்த புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம். ஆமென். இது அடுத்த லா. பாருங்க, எல்லாமே ஒரு செமினார் இல்லை, 3 செமினார் கூட பேசலாம். ஆனால் நான் கடகடன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, தியானித்து கொண்டு இருப்பாயாக.
பைபிளில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரின்சிபல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்துல 2 முறை நடக்கு. எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் 2 முறை நடக்கிறது. முதலாவது உங்கள் எண்ணத்தில், பின்பு நிஜத்தில். முதல்ல எங்க நடக்கு? உங்க எண்ணத்துல நடக்கு. அதுக்கப்புறம் நிஜமா அது நடக்க ஆரம்பிக்குது. மனுஷனை கடவுள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா, வாட் இஸ் யுவர் டிசைன்? உங்க டிசைன் என்னன்னா, எதையாவது ஒன்றை உங்க எண்ணத்துல, உங்க கற்பனையில நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது நிஜமா வர ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்க டிசைன். அதுதான் உங்க டிசைன். அது நல்லதோ கெட்டதோ. இதுதான் மனிதனுடைய ஆற்றல். பாருங்களேன், மனிதனுடைய மனதின் ஆற்றல் என்னன்னா, அந்த மனித மனம் எதை கற்பனை செய்கிறதோ அதை அடைகிறது. ஓ, தெரியல. நம்ம வேற நிறைய கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நாம உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நல்ல எதிர்காலங்களை கற்பனை பண்ணா, இன்றைக்கு எதை கற்பனை செய்கிறீர்களோ விரைவில் அந்த உலகத்துக்குள் நீங்கள் நுழைய ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நான் சில பேருடைய பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது என் மனதில் இமேஜினேஷன் ஓடுது. ஒரு நாள் வருது, நான் உட்கார்ந்து பேசுவேன், இதே மாதிரி மக்கள் கேட்பாங்க. அப்ப என்னுடைய கற்பனையான அந்த உலகத்துக்குள் இப்பொழுது நான் நிஜமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்ப நான் சொல்றேன், இன்றைக்கு உங்கள் மனதில் ஓடக்கூடிய கற்பனை நாளை நிஜங்களாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கற்பனை செய்யும் ஆற்றல். ஆமென். the law of vision, the law of visualization. கற்பனை செய்யும் ஒரு பிரமாணம் ஒன்று இருக்கிறது பாருங்களேன். இது கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்திலே ரொம்ப சூப்பரான ஒரு பிரமாணம். இன்சைட் அவுட். ஏதாவது உனக்கு வேணுமா, விஸ்வலைஸ், இமேஜின் பண்ணு. அப்புறம் நீ அதை என்ன பண்ண, வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பா. இது ஏதோ மாடல் சயின்ஸ் கண்டுபிடிச்சது இல்லை, இது கடவுளுடைய வார்த்தையில் இருக்குது. கடவுள் இப்படிதான் மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். மனுஷன் விழுந்த உடனே கடவுள் எதை அட்ரஸ் பண்றார் பாருங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 6. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாய் இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில், இங்க பூமியில் என்ன பெருகுச்சு? நல்லா சவுண்டா சொல்லுங்களேன். என்ன பெருகுச்சு? அது மட்டும் நல்லா சொல்லுங்க. நீங்க தானே சொல்லுங்கன்றீங்களா? சரி, ஓகே. பூமியில் என்ன பெருகுச்சு? சரி, எது ஒன்றும் எப்படி பெருகுதுன்றது தான் இந்த வசனம் சொல்லுது. அக்கிரமமா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, எப்படி பெருகுது? எதுவா இருந்தாலும் அது எப்படி பெருகுது? எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் பெருகணும்? முக்காவாசி பேருக்கு தானே. மீதி பேர்லாம் அப்போ எனக்கு கொண்டு கொடுத்துருங்க. போகும்போது என் நம்பர் எல்லாம் வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் பெருகணும்? காலையிலே சொல்லிட்டேன், பணம் வருவதை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டால் அது உங்களிடம் வராது. மணின்னு சார் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு எழும்பிடணும். நீங்க ஷேமானீங்கன்னா உங்ககிட்ட வர்றதுக்கு அது ஷேம் ஆகும். பணத்தை பத்தி பேசவோ கேட்கவோ என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படாதீர்கள். ஆமென். இட்ஸ் a wonderful servant, is a wonderful tool. Amen. எத்தனை பேர் பெருக விரும்புறீங்க? ஆமென். Praise God. எப்படி இந்த பெருக்கம் நடக்குது பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது. எப்படி பெருக்கம் நடக்குது? நெகட்டிவா ஆர் பாசிட்டிவா? எப்படி நடக்குது பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், நல்லா கவனிங்க, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படி வருது ஆங்கிலத்தில்? that every imagination, எல்லாம் சொல்லுங்க, imagination, thought and imagination, எல்லாம் சொல்லுங்க, thought and imagination. அதாவது நினைவுகள் பிளஸ் என்னது? தோற்றம். எல்லாம் சொல்லுங்க, தோற்றம். அப்படின்னா என்னன்னா, அக்கிரமம் எப்படி பெருகிச்சா இந்த பூமியில, நினைவின் தோற்றம்லாம் எப்படி இருந்துச்சா? அதனால என்னதாயிடுச்சு? அக்கிரமம் ரொம்ப பெருகிச்சு. இப்போ நினைவின் தோற்றம்லாம் நல்லதா இருந்ததுன்னா என்னதாகும்? ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். என்ன பெருக ஆரம்பிச்சிரும்? ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிச்சிரும். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 11க்கு வாங்க பார்க்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 11. மனுஷனை பத்தி கடவுள் என்ன பேசுறாரு பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுன்னா பறந்துருவீங்க.
the amazing truth about man. பூமி மீதெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஓகே, கீழே வாங்க. இதுதான். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, செய்ய நினைத்தது தடைபட மாட்டாது. இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இவன் செய்ய நினைச்சிட்டானா அது என்ன பண்ணாது. ஏன்னா இவனை நான் எப்படிதான் உண்டாக்கி இருக்கிறேன், அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறேன். அவன் நினைச்சா அவனால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனா இதுகள் இப்படி குவிஞ்சு போயிட்டு இருக்குது, இதுகளை இப்படி பரம்பி போசன்னா இதுகள் என்ன பண்ணிட்டு இருக்குது, எல்லாம் இப்படி குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. கரெக்டா இல்லை, இது என்ன பண்ணும், கொஞ்சம் மாத்தி உடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எப்படி விட. ஏன்னா அவன் நினைச்சிட்டா என்ன பண்ணிட முடியும். ஏன்னா கடவுளே சொல்றாரு இந்த இடத்துல. கடவுளே என்ன சொல்றாருன்னா, நான் அப்படிதான் அவனை என்ன பண்ணிருக்கிறேன், உண்டாக்கி இருக்கிறேன். அவன் செய்ய நினைச்சா, ஆமா, நினைத்ததை முடிப்பவன். ஹலோ, இருக்கீங்களா? பாத்தீங்களா, டக்குன்னு வேற மாதிரி பாக்குறீங்களே. நீங்க தாங்க அது. உங்களை கடவுள் அப்படிதான் படைச்சிருக்கிறார். நீங்க எதையாவது ஒண்ணு நினைச்சீங்கன்னா அதை முடிப்பீங்க. ஆமென். நினைத்ததை முடிப்பவன். ஆமென். அப்படிதான் கடவுள் உங்களை டிசைன் பண்ணி இருக்கிறாரு. கடவுளே சொல்றாரு. சரி, அப்ப இத பிளானை மாத்தணும்னா ரெண்டு விஷயம் மாத்தணும். முதல்ல இவன் பேசுறத மாத்தணும். நிறைய புது புது பாஷைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இதை தூக்கி வை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இதராவோன்றான். என்ன திடீர்னு இதராவோன்றான், ஏய் என்னடா இதராவோன்னு பேசிட்டு இருக்கிற அப்படின்னா, ஆளுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாஷை மாறினது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க பேசுறதெல்லாம் மாறின உடனே ப்ராஜெக்ட் என்ன பண்ணிடுச்சு, நின்றுச்சு. இப்ப ஆளுக்கு பரவி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, இது ஒரு பில்டிங் நிக்கிறதுக்கானது இதுல பாக்குறோம். ஆனா இது பில் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரே பேச்சும் ஒரே எண்ணமும் எங்க இருக்கோ அங்க சாதனை நடந்தே தீரும், அங்க வெற்றி வந்தே தீரும். அதனாலதான் பாருங்க, உறுதிமொழிலாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்தியா நம் நாடு, பார்த்துருக்கீங்களா? நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்கள்லாம் உறுதிமொழி பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி. கொள்ளக்கூட்டக்காரன் தான் பண்ணிட்டு இருப்பான். தீர்மானம் போட்டு திருடிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இமேஜினேஷன். எல்லாம் சொல்லுங்க, இமேஜினேஷன். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் கற்பனை செய்வதை உங்களால் அடைய முடியும். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் இந்த கற்பனை செய்கிற ஆற்றல். நீங்க உங்க பிசினஸ் எப்படி இருக்கணும், காலையில ஜாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விசுவலைஸ் பண்ணுங்க. உங்க பிசினஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்க, உங்க சபை எப்படி இருக்குன்றத பாருங்க, உங்க பட்டணம் எப்படி இருக்குன்றத பாருங்க, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணுன்றத பாருங்க, உங்க சரீரம் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஏன்னா நீங்க பார்க்க 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 நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை சுதந்திரிக்க ஆரம்பிப்பீர்கள். That's a way you design. இதுல ஆச்சரியம் ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. நாம எல்லாமே கிடைக்குமா வருமா கிடைக்குமா வருமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். கடவுள் சொல்றாரு, எடுத்துக்கோன்றார். ஓ எடுத்துக்கோ, take it, take it. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் நொந்துக்கிறோம், எனக்கு தரல, எனக்கு வரல. ஒவ்வொரு நாளும் நொந்துக்கிறோம் வாழ்க்கையில. நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க அமைதியா. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், நொந்துக்கிறோம். எனக்கு வரலன்றோம், இல்லைன்னா எனக்கு அவங்க தரலன்றோம், எனக்கு நடக்கலன்றோம், எனக்கு கிடைக்கலன்றோம். கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் விடு, நான் வச்சிருக்கிறேன், நீ ரெடியா இருக்கியா எடுத்துக்கிறதுக்குன்னு கேட்கிறாரு. ஆமென். வாழ்க்கைன்றது உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிறதுங்க. கிடைக்கிறது இல்லை, வர்றது இல்லை, நடக்கிறது இல்லை. அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நீங்க சாப்பிட போனீங்களா? என்னங்க போலையா? சாப்பிட்டோம். அப்போ வச்சிருந்தாங்களா பஃபே?
உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்தீங்களா எடுக்கலையா? நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு எனக்கு பீஸே வரலைங்க, எனக்கு பீஸே இல்லைங்க அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? சொல்லுவோம், சார் உங்களுக்கு தான் வச்சிருக்குது, செல்ஃப் சர்வீஸ் தானே, நீங்களே தானே. அங்கே ஒருத்தர் இருந்தார், நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டோம். நான் வேணுமா, இந்த இருக்கு, கூட்டு வேணுமா, எல்லாம். ஸோ கடவுள் இப்படி ஒரு பஃபே மாதிரி தான் வாழ்க்கையை வச்சிருக்கிறார். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கடவுள் எந்த மனுஷனை சந்திச்சாலும் இந்த கேள்வி தான் கேட்கிறார். என்ன கேள்வி? என்ன வேணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நீ விரும்புகிறாயா? ஆனா நான் சபைக்கு போன நாளெல்லாம் நான் கேட்டது என்ன தெரியுமா? உன் விருப்பத்தை குழிய தோண்டி போத. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நினைச்சது ஒன்றும் நடக்காது, நீ கேட்டது கிடைக்காது. அப்புறம் எதுக்கு சார்? நான் கர்த்தர் எதை வைத்திருக்கிறாரோ அப்படிம்பாங்க பாருங்க. ஓன்றதுக்குள்ள நீங்க ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோ நேரம் ஓஹோன்னு போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, சரி, கர்த்தர் என்ன வச்சிருக்காரு அது எனக்கு தெரியாது, அதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, கர்த்தர் என்ன வச்சிருக்காரு ஏதாவது சொல்லுங்க, அது கர்த்தருக்கே தெரியுமான்னு தெரியல. அந்த லெவலுக்கு தான் இவங்க கர்த்தரையே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. ஏதோ வச்சிருக்கிறாரு, என்னன்றத தெரியல, அதையா சொல்லணும்ல. சரி, நான் நினைச்சதுதான் நடக்காது, சரி கடவுள் என்ன நினைக்கிறாரு அதான் சொல்லுங்க. அது உடனே வெளிப்படுத்த மாட்டார். எப்போ? நான் போனதுக்கு அப்புறமா. அதான் நான் காலையில சொன்ன பாருங்க, ரொம்ப குழப்ப வியாதிகள்லாம் யாருன்னா ஃபுல்லாக நம்ம கிறிஸ்டியன் பீப்புள்ஸ்க்கு தான் அந்த எண்ணங்கள் வந்து அவ்வளோ இருக்குது. திடீர்னு அம்பியா மாறுவாங்க, திடீர்னு ரெமோவா மாறுவாங்கன்ற மாதிரி டப்பு டப்புன்னு இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் ப்ராப்ளம் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஏதாவது உறுதியாக சொல்லுங்க, ஒன்றுமே இருக்காது பாருங்களேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் மற்றவங்க மாதிரி ஆம் இல்லை ஆம் இல்லை என்று நாங்கள் பிரசங்கிக்கிறது இல்லை. ஆமென். நாங்க என்ன பிரசங்கம் பண்றோம்? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லியா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல, இப்படி பேசினா உங்களுக்கு என்ன புரியும்? இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல இப்படின்ட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? என்ன சார் என்ன சொல்ல வரீங்க? ஒன்று ஆமானுங்க, இல்லை இல்லைன்னுங்க, ஒன்று செழிப்பு வேணும்ன்றங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுமா, நாங்கள் செழிப்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை, அப்புறம் பரவாயில்ல திருந்திட்டாரு போல நீங்க கேளுங்க, அது நமக்கு அவ்வளவு வேண்டாம்னு நினைக்கிறான். அப்புறம் எவ்வளவு எதையாவது சொல்றது, ஒரு உறுதி நிச்சயம் எதுவுமே இருக்காது. ஆம் அல்ல, ஆம் அல்ல, இல்ல. பவுல் சொல்றாரு, நாங்க அப்படி பேசுறதே கிடையாது. எங்க பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உறுதியா ஒன்று சொல்லுங்க. இல்லை இல்லைன்றதுங்க, ஆமா ஆமான்றாங்க, இதே போகக்கூடாது. கடவுள் வந்து அப்படி படைக்கலங்க. கடவுள் வந்து உங்க விருப்பத்தை மதிக்கிறார். நான் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கண்டுபிடிச்சேன், கடவுளுடைய விருப்பம் என்னன்றது. என்ன தெரியுமா? என் விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் அவர் விருப்பம். அப்போ கடவுளுடைய விருப்பம்னு ஒன்று இல்லையா இருக்குது? என்ன விருப்பம்? உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறது தான். இங்க பெற்றோர்கள் இருக்கிறீங்க, என்ன உங்க விருப்பம்? என் பிள்ளை என்ன நினைக்கோ அதை செய்யறது தானே, அதுக்கு தானே நான் இருக்கேன். ஏங்க உங்க உள்ளமே இப்படி இருக்குதுன்னா அப்புறம் அவர் உள்ளம் வந்து வேற எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் அது விரும்புறது மட்டும் நீங்க செய்யறது இல்லை. முன்னாடிலாம் கேட்டா தான் வாங்கி கொடுப்பாங்க, இப்போ முன்னாடியே வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பிள்ளை சாயங்காலம் வரும், பசிக்கும், ஸ்நாக்ஸ். நம்ம மனித மனமே இப்படி இருக்க, இப்போ கடவுளை ஏன் இவ்வளோ கேவலமாக பேசி வச்சிருக்கீங்க? அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவரை தயவு செய்து குறைக்காதீங்க. நீங்க பிரசங்கம் பண்ணாமல் இருந்தாலே அவர் நாம மகிமைப்பட்டுரும். நீங்க பேசி இப்ப பாரு, இவரை பாராட்டி பேசுறேன்னே திட்டி போடுறது. ஐயா நீயும் உன் பாராட்டும் ராசா, புகழ்றனே திட்டுறது பாருங்க.
தேவையில்லைன்றார் அவர். நீ நல்ல கவனிங்க, யார்கிட்டையாவது போயிட்டு இயேசு உன் விருப்பத்தெல்லாம் இந்த ரப்பர் வச்சு அழிச்சிரு அப்படின்னு சொன்னாரா? நீ என்ன விரும்புகிற? கொளத்தண்டையில் உட்காந்து என்ன விரும்புகிற? நீ சுகமாக விரும்புகிறாயா? அதான் கேட்குறாரு. அவன் அது என்னை கொண்டு போட்டு போயிட்டாங்க, விடுதுக்கு ஒரு பயிலும் இல்லை. இதெல்லாம் பேசக்கூடாது. விரும்புறியா? இப்பவும் நம்மளும் அதே குழப்பம் தான் இருக்கோம். கோடீஸ்வரனாக விரும்புறியா? கோடீஸ்வரன் ஆகலாம், அம்பானிக்கு பிரச்சனை வந்துடாது. அவனை பற்றிலாம் அன்னைக்கு வந்துட்டு கேட்குறேன், கோடீஸ்வரனாக விரும்புறியா? இல்லை அவர்லாம் ஐடி ரைட்லாம் வருமாமே. ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா ஏன்டா? ஒழுங்கா கட்டினா எதுக்குடா அவங்க வர போறாங்க? வந்தா பார்த்துக்கலாம்டா. அதெல்லாம் ஒரு பெருமை, அது தெரியுமா உனக்கு? பாலுதர் வீட்டிலேயே ஐடி வந்திருக்க. 5 கிலோவா 5 கிலோ தங்கம் கண்டுபிடிச்சாங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அவர் இருந்ததுக்கு ஒரு 500 கிலோவா இருந்திருக்க வேண்டாமா? 5 கிலோன்றது நம்ம அவங்க நினைச்சாத்தா நம்ம வீடுகளிலே வந்துடும் வச்சுக்கோங்களேன். வெறும் 5 கிலோ தான் இருந்ததுன்ற ஒரே வருத்தம் தான். சில பேர் ஐடி ரைடை பற்றியா இல்லை கம்மியான்னு சொல்லி இருக்குது, அதான் வருத்தம். ஒரு 500 கிலோ, ஒரு டன்னு அப்படி சொல்லிக்க வேண்டாமா? அப்படிலாம் வரணும். ஆமென். ஆமாம், நிறைய பேர் சொல்லிடுறாங்க, நீங்கள் தங்கம் வருது அது வருதுன்னா ரைடு வந்துடாதான்ற. ரைடு வரட்டுமே, ஒரு போதகர் வீட்டில் ரைடு எவ்வளோ பெருமையாக இருக்கு. இது வரைக்கும் பிச்சைக்காரங்கன்னு பேர் வாங்கிட்டு இருந்த நம்ம பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா, ரைடு வர்ற அளவுக்கு இப்போ கொஞ்சம் பேர் எழும்பி இருக்காங்க அப்படின்னு ஏதாவது காட்டலான்னா. பணக்காரனாக விரும்புறியானா ஆமான்றது தான் வரணும். ஆனா அது எல்லாருக்கும் படமா ஓடுது. விரும்புறியானா விரும்புறேன், அவ்வளோதான். யார்கிட்ட போனாலும் அவர் கேட்குறாரு பாரு, நீ விரும்புறியா அப்படி கேட்குறாரு. விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. சாலமோன்ட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நீ விரும்புகிறது என்ன? அவன் பாருங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. ஒரு வாத்தியார் இதே மாதிரி கேட்டிருக்காரு ஸ்கூலில். கடவுள் முன்னாடி என்ன வேணும்னு கேட்டா நீ என்ன கேட்ப அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பையன் நான் காரு அப்படின்ட்டுருக்கான், ஒருத்தன் நான் வீடு அப்படின்ட்டுருக்கான். உடனே அந்த வாத்தியார் கேட்டிருக்காரு, ஏண்டா ஞானம் வேணும்னு கேட்க மாட்டீங்களாடா அப்படின்ட்டு. யார் யாருக்கு எது இல்லையோ அவங்க அது கேட்பாங்க அப்படின்ட்டுருக்கான். அவங்க அவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க. உமக்கு இல்லைன்னா நீர் கேட்டுக்கு வரும், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். ஒருத்தனுக்கு பாருங்க, ஒருத்தன் எப்போ ஒன்றை அடைகிறான்னு தெரியுமா? என்ன வேணும்ன்ற தெளிவு உங்களுக்கு எப்போ இருக்கோ அது உங்ககிட்ட வந்துடும். மறுபடியும் சொல்றேன், என்ன வேணும்ன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கோ அப்ப அது உங்ககிட்ட வந்துடும். இப்போ என்ன வேணும்னு கடவுள் கேட்டாரு, அது கனவு. சாலமோனுக்கு அது என்னது? அப்போ என்ன வேணும்னு கனவுல கேட்டா கூட கரெக்டா சொல்லியிருக்கான்னா அவனுடைய கான்சியஸ் எல்லாம் விஸ்டம் விஸ்டம் விஸ்டம்னே நிரம்பி இருந்தது. பாருங்க, பைபிள் ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தையும் உன் விருப்பம் என்ன, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை தர்றதுதான் என் விருப்பம்ன்றார். இதுக்கு மேல என்ன சொல்றது? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்புவதை எதிர்பார்ப்பதை தருகிறவர். ஆமென். இன்னும் சொல்றார், நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா நீ என்ன நினைக்கிறியோ. சில பேர் சொல்லிருக்காங்க, ஆண்டவன்லாம் நீ கேட்டதெல்லாம் செஞ்சிட மாட்டான். எந்த ஆண்டவரை பத்தி சொல்றீங்க? நம்ம 10 கேட்டோம்னா அவர் போனா போதுன்னு ஒன்று செய்வார். என்னமோ ரொம்ப லோவாக்கி இவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியே சொல்றது. அப்படி கிடையாது. பைபிள்ல பாருங்க, ஒரு புள்ள கடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் ஆபிரகாம்.
அவனை கூப்பிட்டு, ஒரு புள்ள கேட்கறது உன் தேவை, ஆனா நான் தரணும்னா வானத்து நட்சத்திரை போல கடற்கரை மணலை போல திரளாதான் நான் கொடுப்பேன். அதுதான் ஏன் இருதயம். ஆமென். நீ உன் தேவையின் அடிப்படையில் கேட்கிறாய், நான் என் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் கொடுக்கிறேன். ஆமென். நாம நம்முடைய நீடுக்கு ஏத்த மாதிரி தான் கேட்கிறோம். ஆனா அவர் according to my richness, my God shall supply all your needs and according to his richness. His richness, not according to your need. உங்க தேவையின் அடிப்படையில் அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் அதை என்ன பண்றாரு, சந்திக்கிறார். அப்படிதான் வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது பாருங்க. அப்போ யாருடைய விருப்பம், ஆசை, கனவு இதுக்கு எதிராக இல்லை பாருங்க கடவுள். எல்லாம் சொல்லுங்க, விருப்பம், ஆசை, கனவு இதுக்கு எதிராக இல்லை கடவுள். இது உங்ககிட்ட இருக்குதுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா உருவாக்குறாரு. நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இருக்கிறத களைச்சு போடுவாருன்றோம். அம்புட்டியும் தூக்கி தூர போட்டுட்டு சபைக்குள்ள வா அப்படிங்கும். அம்புட்டியும் தூக்கி தூர போட்டா அவர் சொல்றார், வா, விருப்பத்தோடு வா, நான் அதை தருவேன். ஆமென். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஆமென். நான் சொல்றேன், நீங்க நீதிமான். நீங்க நினைச்ச மாதிரிக்கும் கம்மியா கிடையாது. நீங்க விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன விருப்பத்தோடு இந்த மாலையில் அமர்ந்திருக்கிறீங்க, நான் சொல்றேன், நீங்க விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்க ஆசைப்பட்டதை அடைவீர்கள், நீங்கள் விரும்பினதை பெறுவீர்கள். என்ன தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுக்கு அவர் விரும்புகிறது. நம்ம விருப்பங்களுக்கு எதிராக பேசிட்டோம். ஆனா கடவுள் பாருங்க விருப்பங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். பிலிப்பியர் 2:13 விதமாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:13 பாருங்க. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆசையே ஒருத்தனுக்கு இல்லைன்னா கூட ஆண்டவர் ஆசையை கொடுப்பாராம். இப்போ நீங்க சில நேரத்தில் உங்களுக்கே என்னத்த போ அப்படின்னு டயர்ட் ஆயிடுவீங்க ஒரு சீசன்ல, இல்லையா? அப்படி டயர்டாகி உட்கார்ந்துருக்கிற ஆளை கூட அவர் பிடிச்சி, என்ன டயர்ட் ஆகுறேன்னு உங்களுக்குள்ள அந்த டிசையரை கொண்டு வந்து செய்கையையும் கொண்டு வராராம். எல்லாம் சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும். விஷ் அண்ட் ஒர்க். எல்லாம் சொல்லுங்க, விஷ் அண்ட் ஒர்க். எல்லாம் சொல்லுங்க, விஷ் அண்ட் ஒர்க். உள்ள விருப்பத்தையும் தராரு, அதை செய்வதற்கான எல்லாம் சொல்லுங்க ஆசையும் ஆற்றலும். நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தர்றாருங்க. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து கேட்ட ஆண்டவர் யார் தெரியுமா? அவனை நீ விரும்புன, ஆசை வந்துச்சு பாருங்க. தப்பான ஆசைன்றது வேற. இவன் உருப்படாம போயிடணும் ஆண்டவரே, போற வழியில 4 பல்ட்டி அடிச்சு விளட்டும் ஆண்டவரே, அப்படியா நீங்க விரும்ப போறீங்க? அப்படி இல்லை. நீதிமானின் விருப்பங்கள்ன்றது இது இப்படி இருக்க போறது கிடையாது. அந்த விருப்பம் எப்படி இருக்குது, நன்மையே. ஆமென். வேதம் சொல்லுது நீதிமானின் விருப்பம் என்னது, நன்மையே. ஆமென். நீங்க யாரும் கெட்டு போகணும் நீங்க விரும்ப போறது கிடையாது. அதுக்கு நீங்க பில்லி சூனியம் வைக்க போயிடலாம், இல்லையா? அதுக்கு நீதிமானா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கடவுள் அதுக்கு உங்களை அழைக்கிறார். அந்த விருப்பம் உங்களுக்கு கிடையாது. அப்போ விருப்பமே இல்லாத ஆட்களுக்கு எதை தராரு? எல்லாம் சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆபிரகாம் சாராளுக்கு விருப்பமே கிடையாது. வீடு போங்குது சொல்றாங்க இப்ப நம்ம ஆட்கள். வீடு போங்குது, காடு எந்த காடு கூட்டுச்சுன்னே தெரில, ஆனாலும் சொல்லிக்கிறது வா வான்னு கூப்பிடுதான். உங்க காதுல கேக்குதா? ரொம்ப நாள் இருங்க. ஆமென். ஆபிரகாம் சாராளுக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. சும்மா ஒரு அவ்வளவுதான், இனிமே என்னங்கன்ற மாதிரி இருக்கு லைஃப். இப்ப கடவுள் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறார். எப்படி ஆரம்பிச்சு வைக்கிறார் தெரியுமா? சாராளுக்கு இன்பம் உண்டாகுமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்ப சாராள் சொல்றா, சாராளுக்கு மீண்டும் இன்பம் உண்டாகுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில மறுபடியும் இன்பத்தை துவக்கி வைக்கிற ஒரு தேவனை நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆமென். என்ன தொழில், என்ன பிசினஸ்னு ஒருவேளை சலிச்சு போயிருக்கலாம். ஆனா கடவுள் மீண்டும் கனவு காணுகிற ஒரு பலனை, மீண்டும் ஆசைப்படுகிற ஒரு பலனை அவர் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவர் வைக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கனவு காணும் ஆற்றல், விருப்பத்தின் ஆற்றல், கற்பனை செய்யும் ஆற்றல். ஆமென். லக்குகளை குறிக்கக்கூடிய ஆற்றல். ஆமென். ஒரு லக்க குறிக்கணும் பாருங்க, ஒரு ஏம் பண்ணணும். வேதம் அதை சொல்லி தருது. ஆபகுக் 2:2 பாருங்க. நிறைய பேர் அந்த குக்கு எங்க இருக்காங்கன்றாங்க. ஆமா, ஆபகுக் அது வந்து ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு பேருங்க. ஆமா, ஒருத்தர் ரொம்ப நேரம் தேடிட்டு அப்படி ஒரு குக்கு இருக்குதா அப்படின்றார். ஆபகுக் இங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி, எல்லாம் சொல்லுங்க, ரைட் இட் யுவர் விஷன். ஆமென். நல்ல எல்லாம் தந்திருக்காங்க பாருங்களேன். நல்ல பின்னாடி என்ன பண்ணுங்க, உங்க கனவுகளை என்ன பண்ணுங்க, எழுதுங்க. கனவு உள்ளவர்கள் அவர்கள் கனவு முடிகிற வரை அவர்கள் முடிவதில்லை. இன்னும் சொல்லணும்னா கனவு இருக்கிறவங்களுக்கு சாவே கிடையாது. They will never die. ஆனா நிறைய விசேஷ நாட்கள்ல பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் மரித்து போயிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? இதுகள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது, இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் இருப்பேன், தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு போலான் இருக்கேன். அது பாருங்க, அன்னைக்கு பூரா போயிருக்கும். ஏன்னா டார்கெட் ஃபிக்ஸ். நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அப்படி பண்ணாதீங்க. உங்க கனவு எவ்வளவோ அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, கனவு காலியாகும் போது வாழ்க்கை முடிகிறது. ஆமென். எது வரைக்கும் ட்ரீம் இருக்கோ அது வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டே இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதனாலதான் கடவுள் வந்து உங்க ட்ரீம் என்ன பண்ணுங்க, ரொம்ப பெருசா வைங்கன்றார். உங்க வாழ்நாள் கனவு என்ன, இப்பவுமே முடிவு செய்யுங்க. வாழ்நாள்ல என்ன செய்ய விரும்புறீங்க? இப்ப இப்படி கேட்ட உடனே செய்யணும்னா அப்போ உங்க குளத்துல போட்டு உங்களை முக்கணுமா வேண்டாமா? அப்போ அந்த குளத்துல உள்ள ஆள் தான் நீங்க. உன் வாழ்நாள்லே உனக்கு என்ன வேணும்ன்றார் கடவுள். என்ன வேணும்? நீங்க என்ன அப்படி பெருசா கேட்டுருவீங்க? கடவுளே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஏதாவது கேட்டுருவீங்களா என்ன? கடவுளே நெஞ்சு பிடிச்சிருவாரு நினைக்கிறீங்களா? இப்படி பார்த்ததே இல்லையப்பா, இப்படி ஜெபிச்சு விட்டால அப்படி நினைக்க போறாரா கடவுள் உங்க விருப்பத்தெல்லாம் பார்த்து? அவரை நீங்க மிரட்டவே முடியாது, அவரை நீங்க இது பண்ணவே முடியாது. அவர் நீ எம்பூட்டு கேட்டாலும் அவர் இவ்வளவு தானே நம்பர். ஏன்னா அவர் மகா பெரியவர். ஆமென். நான் சொல்றேன், உங்க கனவு என்ன? அருமையான திருமுரு பிரதர் சொன்னாங்க, நீங்க இது பாக்குறீங்க, 100 யோசித்தேன், இப்ப எவ்வளவு யோசித்திருக்கிறேன், 1000, இன்னும் பெரிய காரியங்களை. அப்ப கனவு பெருசாக பெருசாக வாழ்க்கை பெருசாகும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன் கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணு, சாலமாக்கு. என்ன பண்ணாத, தடை செய்யாத. ட்ரீம் பிக், திங்க் பிக். பெருசா ஏம் பண்ணு, பெருசா யோசி. திருச்சி பட்டணத்துல அடுத்த 5 வருஷத்துல, அடுத்த 10 வருஷத்துல உங்க சபை எப்படி இருக்கணும், உங்க பிசினஸ் எப்படி இருக்கணும், திங்க் பிக். பெரிய கனவுகளை வச்சு பாருங்க. அதுக்காக கடவுளை நம்பி பாருங்க. நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்க. வசறீங்களா இல்லைங்களான்னு பாருங்க. ஆமென். நான் சொல்லியிருக்கிறேன், என் கால் படாத நாடுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இப்போ எனக்கு போகிறதுக்கு தான் டைம் இல்லை. போனால் போகலாம். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்ரீலங்கா போகிறேன் நான், 1 வாரம். மலேசியா, எல்லா நாட்டிலையும் ஓப்பன் டோர்ஸ் இருக்குது. நம்ம போனால் போகலாம், போனால் போகலாம், எந்த நாட்டுக்குனாலும் போகலாம். நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா இடத்துலையும் நம்ம சர்ச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி எல்லா இடத்துலையுமே ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ சொல்லிட்டே இருக்கிற, என்ன கொஞ்ச நாள்ல பாருங்க ஓப்பன் ஆகிடும். ஆமென். ஏன்னா கனவு இருந்தா கடவுள் உங்க கூட நின்று உதவி செய்யறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். Where there is vision, there will be a provisions. எல்லாம் சொல்லுங்க, கனவு இருந்தா காசு வரும். நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம ஆட்கள் வந்து ரிவர்ஸ் தியாலஜில இருக்கிறாங்க. முதல்ல காசு வரட்டும், அப்புறமா நான் கனவு காணலான்னு இருக்கேன். வராது. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல ட்ரீம். இப்போ ஒரு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு முதல்ல யோசித்து எழுதுங்கன்றேன். வந்தா என்ன பண்ணுவேன்?
10 கோடி இருந்தால் என்ன பண்ணுவேன், எப்படி முதலீடு பண்ணுவேன், என்னெல்லாம் செய்வேன், அப்படி யோசிங்களான்றேன். முதல்ல எல்லாம் யோசிங்க, எவ்வளோ பெரிய கனவும் காணுங்க. ஏன்னா அது செய்கிறதுக்கு 5 பைசா செலவு கிடையாது. அதைத்தான் செய்ய சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. கனவு காண்றதுக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? 1000 கோடி வரணும்னு நீங்கள் பார்த்தோம்னா யாராவது 100 ரூபா ஃபீஸை கொடு அப்படின்ற கேட்குறாங்களா? எப்படி நீ பார்க்கலாம், 100 ரூபா ஃபீஸ் கட்டு அப்படின்றாங்களா? ஒரு காசுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க பார்க்க அது உண்டாகும். இது கடவுள் தாங்க கற்றுக் கொடுத்தாரு. ஆபிரகாம் அது வரைக்கும் தான் உடம்ப பார்த்தான், செத்து போச்சு. சாரால பார்க்குறான், இத்து போச்சு. இந்த இத்து போனதையும் இந்த செத்து போனதையும் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. இப்படியே உட்கார்ந்துருக்கான். இப்போ கடவுள் அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில வா, வானத்தை அண்ணாந்து பார். எல்லாம் சொல்லுங்க, பார். ஓ அதாங்க மேட்ரு. ஷாட்டா பிரேக்கே லா ப்ரோ லே ப்ரோ ஷேட்டே லே பிரஹாசாட்டா லா பிரேக்கே. பார். எல்லாம் சொல்லுங்க, பார். பார்னா சும்மா கிடையாது. வானத்தை அண்ணாந்து பார். இந்த நட்சத்திரம் போலதான் உன் சந்ததி இருக்கும்னு கடவுள் ஒரு விஷுவல் ஷாட் அவனுக்கு போட்டு காமிக்கிறாரு. ஆமென். கடவுள் அவனுக்கு ஒரு பிக்சர் போட்டு காட்டுறாரு. என்ன பிக்சரு? இந்த நட்சத்திரம்லாம் நட்சத்திரம் இல்ல, உன் சந்ததி. அது மின்னும் போது அவனுக்கு நட்சத்திரமா தெரியல, அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுற மாதிரி தெரியுது ஆபிரகாமுக்கு. ஆமென். அவன் விசுவலைஸ் பண்றான், அவன் பார்க்கறான். இது யார் சொல்லி கொடுத்தா? கடவுள் சொல்லி கொடுத்தார். பெரிய ஆள் ஆகணுமா, பார் அப்படின்றாரு. இப்போ இது எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் வந்து என்ன பண்ணிருக்கணும், நல்ல ஆபிரகாம் மேல ரைட் போயிட்டு வரேன் அப்படி எல்லாமே நடந்திருக்கணும். இப்படி ஏதாவது இருக்கா பைபிள்ல? அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ வில்லுன்னு ஒன்று இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரீ வில். அதுதான் உங்களை மனுஷன்றதுக்கு அடையாளம். நீங்க ரோபோட் கிடையாது. இந்த ஜிப்பை எப்படி உருவி போட்டுட்டு இன்னொரு ஜிப்பை எப்படி மாட்டிட்டு போறதுக்கு. யூ ஆர் நாட் ரோபோட், யூ ஆர் ராபர்ட். ராபர்ட், யூ ஆர் நாட் ரோபோட். ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? அப்படி பண்ண முடியாது. நீங்க சூஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும், பேசணும். அப்பதான் நீங்க, ஏன்னா நீங்க கடவுள் மாதிரி. You are like God. You are God class. You are God class. Amen. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவரகம். Amen. அப்ப நான் தேவரகம்னு அர்த்தம், என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ண முடியும். எல்லாம் சொல்லுங்க, the power to choose. எல்லாம் சொல்லுங்க, I have a power to choose. என்ன வேணும் நீங்க சூஸ் பண்ண முடியும். என்ன வேணும் அதை நீங்க கற்பனை பண்ண முடியும். என்ன வேணும் அதை உங்களால அடைய முடியும். That is your design. That is your design. அப்ப ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, பார், வானத்து நட்சத்திரத்தை பார். அது வெறும் நட்சத்திரம் இல்ல, என்னது? சந்ததி. சரி, ஆயத்து மருந்து எப்பவுமே இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. கீழே பார்த்தா கீழே என்ன வருது? மணல். அது என்னது? சந்ததி. அப்போ மேல பார், கீழே பார். ஆமென். என்னது? சந்ததி. எல்லாம் சொல்லுங்க, சந்ததி. அப்ப கடவுள் எப்படி அவனுடைய இமேஜினேஷனுக்கு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. அவனுடைய கற்பனைக்கு எப்படி உதவி செய்யறாரு பாருங்க. அவன் அப்படி கற்பனை பண்ண பண்ண ஆபிரகாமுக்குள்ளே பலன் வருகிறது, சாராளுக்குள்ளே பலன் வருகிறது. அவர்கள் 100 வயதிலே ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்கிறார்கள். இப்படிதாங்க பிசினஸ் வரும், இப்படிதான் பணம் வரும், இப்படிதான் ஆத்துமாக்கள் வரும். Look at the star. Look at the star. வானத்து நட்சத்திரத்தை அவர் அவனை வெளியே அழைத்து, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அவர் அவனை கான்ஃபரன்ஸ்க்கு கொண்டு வந்து திருச்சியில் அமர செய்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் அதை செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. அன்னைக்கு ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன காமிக்கிறாரு? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை. என்ன, ஏன் இதெல்லாம் பார்க்க சொல்றாரு? ஏன் பார்க்க சொல்றாரு? ஏன்னா அதுதான் மனிதனுக்குள் இருக்கிற ஆற்றல். ஆமென். யாக்கோபு நல்ல சம்பளமே கிடையாது அவனுக்கு.
இவ்வளோத்துக்கும் மாமனார்கிட்ட வேலை பார்க்கான். யார்கிட்ட? முதல்ல ஒரு பொண்ணுக்காக வேலை பார்த்தான். அடுத்தால இன்னொரு பொண்ணுக்காக என்ன பண்ணப்பட்டான்? வேலை பார்க்க வச்சுட்டான். 14 வருஷம் அதிலே கழிஞ்சு போச்சு. 7 7 14. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 வாட்டி சம்பளத்தை மாற்றி கொடுத்துருக்குறான். எத்தனை வாட்டி? 10 வாட்டி. சம்பளம் டேட் அன்னைக்கு சம்பளம் வாங்க போவான். 10,000 சொன்னேன், இல்லையே 4,500 தானேன்னு இருக்கான். இதே மாதிரி எத்தனை வாட்டி மாற்றிருக்காங்க? யாக்கோபு சொல்றான், 10 முறை என் சம்பளத்தை இவன் மாற்றினான். 10 முறை. என்ன மாதிரி ஆள் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் நல்ல ஆட்களியா, இப்பதான் மனுஷன் கெட்ட ஆட்கள் தான். இல்ல, அப்போ கேடு கெட்டவன்லாம் இருந்திருக்கிறான். நல்ல வேலை நீங்க அந்த நேரம் இல்லை. சிலர் அப்படி ஒரு 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 ஐடியாலஜி அவங்களுக்கு. அது ஒரு காலத்தில் மனுஷன் வந்து இதாக இருந்தான். என்னது, விழுந்த அன்னைக்கு அண்ணனை வெட்டிட்டான். என்ன ஒரு பைபிள் படிச்சிங்களா படிக்கலையா நீங்கள்? இவங்க சும்மா தத்துவம் பேசுறது. அது அந்த காலத்தில் மனுஷன் நம்பிக்கிட்டு ஒரு ஒற்றுமையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 10 பேர் இருந்தால் போட்ட சண்டை தெரிஞ்சிச்சு. ஒரே ஒரு சண்டை தான் தெரியும். 100 பேர் இருந்தால் என்ன எத்தனை சண்டை தெரியும்? 100 சண்டை தெரியும். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பெருகையும் இல்லை குறுகையும் இல்லை. புரிஞ்சுச்சா? லாபான்ற ஒரு பெரிய ஏமாத்து பேர் வெளிக்கிட்ட யார் மாட்டிக்கிட்டு இருக்கா? யாக்கோபு மாட்டிக்கிட்டு இருக்கான். கடவுள் சொல்றாரு, உனக்கு அவன் பண்ண அநியாயத்தை நான் என்ன பண்ணேன் பார்த்தேன். 10 வாட்டி மாத்திட்டாம்ல. ஆமா ஆண்டவரே, நம்ம மாத்திடுவோமா அப்படின்றார். இப்போ கடவுள் பாருங்க அவனுக்கு சொல்லித்தராரு. கடவுள் அவனுக்கு டெக்னிக் சொல்லித்தராரு. ஒரு ஏஞ்சல் வந்து யாக்கோபுக்கு சொல்லித்தரான். இப்போ லாபானுக்கும் யாக்கோபுக்கு என்ன டீலு? அவன் சொல்லிட்டான், புள்ளி புள்ளியா வச்சதெல்லாம் உன்னுடைய சம்பளமா இருக்கும். ஆட்டில் எப்படிடா புள்ளி வரும்? புள்ளி எதுல தான் வரும்? மான்ல தான் வரும். ஆட்டில் புள்ளி வந்துருக்கு பார்த்துருக்கீங்க? ஆட்டில் வராது. புள்ளிலாம் எதுல தான் வரும்? அவன் பாருங்க டெக்னிக்கா போட்டிருக்கான். புள்ளி வந்தா இவன் அதான் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் கிடையாது. புள்ளி வந்தா என்னது சம்பளம், இங்க என்ன வருது? அவன் பெரிய புள்ளியா இருந்திருக்கான் பாருங்க. கடவுள் சொன்னார், வர வச்சிடலாம். இன்னொரு வாட்டி இந்த முறை அழிச்சு புளிச்சு ஆட்டைய மறுபடியும் கல்லாட்டம் ஆடிட்டான்ட்டு திருப்பி அழிச்சிட்டு திருப்பி புது ரூல் போடுறாங்க. என்ன புது ரூல்? இந்த முறை வரி டே வரி குதிரைக்கு தாண்டா வரும், ஆட்டுக்கு எப்படிடா வரும்? ஆனா நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, கடவுள் உங்க கூட இருப்பார்னா வராததெல்லாம் வரும். The God of supernatural, the God of abundance, the God of miracles உங்க வாழ்க்கையில இருப்பார்னா இயற்கையின் சட்டமே மாற்றப்படும். மானுக்கு புள்ளிய போட்டது அவர் தானே, குதிரைக்கு வரிய போட்டது அவர் தானே. ஏன் உங்களுக்காக மாத்தி ஆட்டில் போட மாட்டாரா? போடுவாருங்க. என்ன வேணாலும் நடக்குங்க. ஓ இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்க, உங்களை ஏமாத்துலத்திலிருந்து தூக்க உங்களுக்காக தேவன் எதை வேண்டுமானாலும் செய்வார். God can do anything for you. ஆமென். நீ அதை நம்பினா போதும். நீ பெரிய பிசினஸ் லாலாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. MBA எல்லாம் நல்லதுதான். ஆனா சிலர் எம்பிக்கிட்டே இருக்காங்களே. MBAக்கு அப்புறமும் எம்பி பார்த்தாலும் 8ஆம் ஆண்டுக்குங்க. இவர் தான் உன்னை உயர்த்துகிறவர். இவரை நம்பி பார். ஆமென். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் தந்திரம் பண்ணாலும் உங்களை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்களேன். இந்த யாக்கோபே ஒரு பெரிய ஏமாத்துக்காரன். கரெக்ட் தானே? கடைசியில் அவனுக்கும் ஒரு அப்பா ஒருத்தர் வந்திருக்கிறான். ஆனா ஒரு மாமா. அவன் பார்த்தாங்க, கடவுளே நீங்க இருந்தாதான் இவன்கிட்ட குடும்பம் நடத்த முடியும், அதனால நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்றான். கடைசியில் பாருங்க, கடவுள் அவன் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அவன் பிசினஸ்னுடைய சக்சஸ்ல கடவுள் அவன் கூட கை கோர்த்து நிற்கிறார். ஆமென். எதிர்ப்பு வரலாம், போட்டி வரலாம், சிலர் உங்க பெருக்கத்துக்கு எதிராக என்னவோ பண்ணலாம். பயப்படாதீங்க, கடவுள் உங்க கூட இருக்கிறார். ஆமென்.
பாருங்க, நான் திருநெல்வேலியில் ஒரு இடத்துல கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கூட்டம், ஆட்கள் வர ஆரம்பிச்சு நல்லா அருமையாக போயிட்டு இருக்கு. எனக்கு அப்போ சொந்த இடம் ஒன்று, ஒரு எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. போய் பிரசங்கம் பண்ண ஒரு இடத்துல 10 பேர் வந்தாங்க. திடீர்னு பார்த்தா 100 பேர் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்த கொடுத்தவங்களுக்கும் அந்த சபையை கொடுத்தவங்களுக்கும் அங்குள்ள ஆட்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம யோசித்து பார்க்கலையே டக்குன்னு இப்படி ஆகும்ட்டு உடனே செட்டரை போட்டாங்க. செட்டரை போட்டுட்டு இங்கே நம்ம கூட்டம் நடத்தவே முடியாது, மேலிடத்துலேருந்து சொல்லிட்டாங்கன்ட்டாங்க. அதை எனக்கு சொல்கிறதுக்காக ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸு அப்படின்னாரு. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அப்போ நான் சொன்னேன், அப்படி ஒரு நியூஸ் எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், அது பேட் நியூஸா குட் நியூஸான்னு பார்க்கலாம். நீங்கள் நடத்திட்டு இருந்த இடத்துல இப்போ என்ன பண்ண முடியாது, நடத்தவே முடியாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படியே அந்த இடத்துல நடத்த முடியாதுன்னா கர்த்தர் இன்னொரு 10 இடத்த திறப்பார் எனக்காக. இதெல்லாம் வார்த்தை இருந்தால் தான் அப்படி பேச முடியும், இல்லைன்னா நீங்கள் உடஞ்சி விழுந்துருவீங்க. போச்சா, ஒரு வருஷம் இதுவும் போச்சா, இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, இப்படியே தான் மனுஷங்க, இப்படி தான் கிறிஸ்தவங்க அப்படின்னு நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் எனக்கு வழிகளை திறப்பார். ஒரு வழியாய் வருவதெல்லாம் 7 வழியாய் ஓடிப்போ. ஆமென், ஆமென். இந்த எண்ணம் உள்ள வரணும். பாருங்க, கடவுள் உங்க கூட இருக்கிறார், உங்க தொழிலில் உங்க கூட இருக்கிறார், உங்க ஊழியத்தில் உங்க கூட இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, அப்படியே பறந்து விரிஞ்சு மக்கள் வந்து திரளா உட்கார்ற மாதிரி பெரிய இடத்த தான் தந்திருக்கிறார். ஆமென். வாங்க, ஒரு முறை வாய்ப்பு இருந்தா. அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்கிறாரு. அருமையாக கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். பெரிய பெருக்கம் தான் வந்திருக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நெருக்கத்திலும் பெருக்கம் தான் உங்களுக்கு. ஆமென். இப்போ கடவுள் அந்த டைமில் அவனுக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ராட்டஜிக் சொல்லித்தராரு பாருங்க. என்ன ஸ்ட்ராட்டஜிக்னா, இந்த ஆடு தண்ணி குடிக்க வரும்போது அந்த ஆடு தண்ணி குடிக்கும் அந்த இடத்துல பட்டைகளை செய்து வைக்க சொல்றார். விசுவல் பிக்சர்ஸ், எல்லாம் சொல்லுங்க, விசுவல் பிக்சர்ஸ். ஏன்னா இந்த ஆடு எதை பார்க்குதோ அதை தான் பொழியும். எல்லாம் சொல்லுங்க, எதை பார்க்குதோ அதை தான் பிறப்பிப்போம். எல்லாம் சொல்லுங்க, எதை பார்க்கிறோமோ அதை பிறப்பிப்போம். வரி வரினா வரி வரி போட்டு வச்சிடறான், புள்ளி புள்ளினா புள்ளி புள்ளி போட்டு வச்சிடறான். இப்போ இந்த கட்டைகளா போட்டுருதான். இதுகளே பார்த்து தண்ணி குடிச்சு பிறக்கிற குட்டிலாம் அதே மாதிரி வந்துடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, இமேஜினேஷன். சொல்லுங்க, இமேஜினேஷன். ஆமென். நான் சொல்றேன், கடவுள் இதே ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். நீங்க என்ன கற்பனை சொல்றீங்களோ, என்ன இமேஜின் பண்றீங்களோ, அது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் இதை ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்றாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே என்ன பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன் சிந்தித்து கொண்டிருந்தாரு? நீ எதை சிந்தித்து கொண்டிருக்கிறாயோ அதை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். ஆமென். சிந்தித்தால் சிகரம் எட்டும். ஆமென். ஸோ சிந்தையின் மூலம் தான் அதை என்ன பண்ண முடியும், அடைய முடியும்ன்றத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஹோல் பைபிள் அதை பற்றி தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது. அப்போ கடவுள் ஏதாவது உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னா உங்க சாய்ஸை மாற்றுவார், உங்க டிசையர்ஸ்குள்ள அதை கொண்டு வருவார், உங்க தாட்குள்ள அதை கொண்டு வருவார், உங்க கற்பனைக்குள்ள அதை கொண்டு வருவார். கடைசியில் பாருங்க, 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வர்ற மாதிரி உங்க கனவு நிறைவேற ஆரம்பிச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் கனவு நிறைவேறும். சொல்லுங்க, என் கனவு நிறைவேறும், என் கனவு நிறைவேறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன். அப்ப என்ன சொல்றாரு, இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிரு. எல்லாம் சொல்லுங்க, மெடிடேஷன், விசுவலைசேஷன்ஸ், இமேஜினேஷன்ஸ். இயேசு இதை சொல்றாரு பாருங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ மனதில் கொண்டு வந்து கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுவும் ஒரு விதத்தில் செஞ்ச மாதிரி தான்ன்றார். ஹலோ, இப்போ இதை நெகட்டிவா பார்க்குறீங்க. இது 100 கோடிக்கு அதிபதியா உங்களை நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டீங்கன்னா அதுவும் செஞ்ச மாதிரி தான். ஆமென், ஆமென். அதுவும் நிறைவேறின மாதிரி தான், அதுவும் முடிஞ்ச மாதிரி தான்.
நல்ல வீடுகளில் வாழ்வதை போல் பாருங்கள், வாகனங்கள் இருப்பதை பாருங்கள், ஆஸ்திகள் இருப்பதை பாருங்கள், நன்மைகள் இருப்பதை பாருங்கள். ஏன்னா நீங்க பார்க்கிற எதையும் நீங்கள் சுதந்தரிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஜெரமியா சாப்டர் 1 பாருங்க. இது ஒன்னே ஒரு செமினார் வைக்கலாம். த பவர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு போட்டு காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசலாம். ஜெரமியா சாப்டர் 1 பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், எரோமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? எரோமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? அவன் சொல்றான், பொங்குகிற ஒரு பானையை பார்க்கிறேன். பரவாயில்ல, வெறுமையான பாத்திரம்னு சொல்லாம இருந்தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா அதான் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே வெறுமையான பாத்திரத்தை பார்க்கிறேன் ஐயா. கனவுலையுமா? அதுலயும் ஒண்ணு இல்லையாமா? பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரோமியாவே நீ என்னத்தை? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். பரவாயில்ல, ஒன்று முளைச்சி வர்றதை நான் பார்க்கிறேன்றான். இனி கண்டது சரியே, என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். ஆண்டவர் ஏன் இதை முக்கியப்படுத்தி கேட்கிற? என்னத்தை பார்க்கிற, என்னத்தை பார்க்கிற, இப்படி திருப்பி திருப்பி கேட்கிறாரு பாருங்களேன். ஏன் கேட்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் உண்டாகி நீ காண்கிறது என்ன? நான் பொங்குகிற பானையை. எல்லாம் சொல்லுங்க, நீ காண்கிறது என்ன? பக்கத்துல பார்த்து கேளுங்க, காண்கிறது என்ன? எதை காண்கிறீர்கள்? ஆமென். இளமையா இருப்பது போல பார்க்கறீங்களா? இளமையாயிடுவீங்க. பாராட்டப்படுவதை போல் பார்க்கிறீர்களா? பாராட்டப்படுவீர்கள். ஆமென். உயருவதை போல பார்க்கிறீர்களா? நீங்கள் உயருவீர்கள். நம்ம ஆட்கள் பாருங்க, அன்னைக்கு பாஸ்டர் ஜோமன் தூங்கிட்டு இருந்தேன், ஒரு கனவு வந்துச்சு. என்னது? ஒரு எரும மாடு விரட்டிக்கிட்டே வருது பாஸ்டர். சரி, ஓடிட்டே இருந்தேன்னா சர்ச்சு வந்துச்சு, ஏசப்பான்னு குதிச்சுட்டேன். அப்புறம் எரும மாடு போயிட்டு, அதுக்கு என்ன பாஸ்டர்? எருமை. சும்மா பாருங்க, எதையாவது காஞ்சனாவை பார்த்துட்டு தூங்குறது. அப்புறம் ராத்திரி வேற யார் வருவா? கத்தரா வருவாரு. எரும மாடு விரட்ட வருது, பாம்பு கொத்த வருது, பள்ளி வருது, துள்ளி வருதுன்னுக்கிட்டு. ராத்திரி தூங்க போகும்போது கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது கொஞ்சம் வாசித்துட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு 5 நிமிஷம் உட்காந்து ஆண்டவர் இந்த இமேஜினேஷன்லாம் பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா கனவுலே ஒன்று ஓடும் நல்லா. இவங்க அதெல்லாம் கிடையாது, எதையாவது இது பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்படியே சிப்ஸ் சாப்பிட்டே தூங்கிடுறது. காலையில் யாராவது வந்து சிப்ஸ் பாட்டை தூக்கி வைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வராமல் வேற எந்த மாதிரி வரும்? தொல்லையின் திரட்சியினால் அது வேற. சில நிறைய பேருக்கு அதுதான் வருது. கர்த்தர் கொடுக்கிற கனவு ஏதாவது இருக்கா பாருங்க. யோசேப்புக்கு பேரே என்ன பேர் தெரியுமா? ட்ரீமர். அவனுக்கு பேரே என்னதான்? சொப்பன. அவன் பாருங்க கனவு பார்க்கறான், எல்லாம் அரிக்கட்டும் கீழே கிடக்கு, இவன் கட்டு நிமிர்ந்து இருக்கு. ஒரு நாள் நிமிர்ந்து இருந்தானா இல்லையா? ஆமென். பாருங்க, உங்க கடை பில்டிங் அந்த ஏரியாலே பெருசா இருக்கிற மாதிரி பாருங்க. ஆமென். உங்க பிள்ளைகள் எழும்புகிறதை பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறத பாருங்க. We are not walked by sight, we are walked by faith. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்களால் கண்டு நடப்பவன் அல்ல, விசுவாச கண்களை கொண்டு சகலத்தையும் நான் பார்க்கிற ஒரு ஆள். I am not walked by this sight, I am walked by faith. faithனா குருட்டு கிடையாது. faithனா unseen பார்க்கிறது. unseen to seen. the visualization, imaginations, இதெல்லாம் சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. ஐன்ஸ்டீன் சொல்றாரு, அறிவை விட வலிமையானது கற்பனை அப்படின்றார். ஆமென். இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் நாலேஜ். ஐன்ஸ்டீனுடைய ஸ்டேட்மெண்ட். அறிவை விட வலிமையானது எது? அதனாலதான் அறிவுள்ளவங்கலாம் தோத்துட்டு இருக்காங்க, ஆனா கற்பனை சக்தி உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆமென். ரைட் பிரதர்ஸ் 2 பேர் இருந்தாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க, விமானம்னு ஒன்று நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், அது மேலே அப்படி பறக்கும் அப்படின்ட்டு.
அவங்கள எல்லாருமே ராங் பிரதர்ஸ்ன்ட்டாங்க. இவங்க ரைட் பிரதர்ஸே கிடையாது, இவங்க யாரு? ராங் பிரதர்ஸ் அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க, ராங் பிரதர்ஸ். ஆனால் கடைசியில் பாருங்க, அவங்க கற்பனையில் என்ன பார்த்தாங்களோ அதை என்ன பண்ண வச்சுட்டாங்க? பறக்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த உலகம் யாருக்குரியது தெரியுமா? கனவு காண்கிறவர்களுக்கும் கற்பனை உள்ளவர்களுக்கும் சொந்தமா இருக்கு. ஆமென். இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். எழுதி வச்சுக்கோங்க. இல்லாததை பார்க்கிறவன் முடியாததை செய்கிறான். ஓரல் ராபர்ட் என்கிற தேவ ஊழியர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், when you see the invisible you can do the impossible. When you see the invisible you can do the impossible. மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொன்னார். யார்ட்டங்க? வானிலை அறிக்கையிலையா? எங்க யார்ட்ட? நோவாட்ட. அது வரைக்கும் மழைன்னு ஒன்ன நோவா பார்த்ததே கிடையாது. ஹலோ, இந்த பூமியில் என்ன பெய்ய போகுது? 40 நாள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னார. மழைன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப கடவுள் எப்படி பேசுவார் தெரியுமா? இந்த உலகத்துல இல்லாத ஒன்ன உங்ககிட்ட பேசுவார். ஓ, தட்ஸ் an imagination. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ப்ராடக்டே இருக்காது. அந்த முதல்ல அந்த ப்ராடக்டை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற வியாபாரிகளாக நீங்கள் இருப்பீர்கள். தட்ஸ் a divine idea. மழை என்கிற ஒன்று அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா கடவுள் தான் முதல்ல சொன்னார் மழை அப்படின்னாரு. ஆனா இவன் பேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னது மழை வரப்போகுது? மழை எப்படி இருக்கும் தெரியாது, மழை எப்படி இதாகும் தெரியாது. ஆனா என்ன சொல்லியிருக்கிறாரு? மழை வரும்னு சொல்லியிருக்கிறாரு, நான் செய்ய போறேன். இமேஜினேஷன். நான் சொல்லுங்க இமேஜினேஷன். எல்லாம் சொல்லுங்க, இல்லாததை பார்க்கிறவன் முடியாததை செய்கிறான். ஆமென். இயேசு எல்லாமே அப்படிதான் பார்த்தார். எல்லாரும் இவள் மரித்து போனாள் அப்படின்னார். அவ சொன்னார், இயேசு சொன்னார் தூங்குகிறாள், இப்ப எழுப்புவா பார். எழும்பு சின்ன பிள்ளை அப்படின்ட்டு எழுப்பிட்டு. ஓ, நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன பாக்குறீங்க? That's a matter. That's a matter. Amen. இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். That's a power of imagination. That's a power of visualization. நீங்கள் சுகமானவர்களாகவே உங்களை பார்க்க ஆரம்பியுங்கள். ஏன்னா அதுதான் உங்களை குறித்த ஆவிக்குரிய உண்மை. ஆமென். உங்கள் சரீரத்தை மெல்லியதாய் மாற்றணுமா? பாருங்கன்றேன். முதல்ல பாருங்கன்றேன். ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி ஷேப் மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் மனம்தான் உடலை வரைகிறது. மனம்தான் உடலை. நீங்க பாருங்க, இட்ஸ் ஒர்க்ஸ். ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன் பாருங்களேன். யாரெல்லாம் தூக்கத்தில் எந்திரிச்சு இப்போ கனவுல ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாடோ சரி கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஓடிட்டு இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்களை எதுக்கு நான் போட்டு ஏதோ ஓடுறீங்க, ஆத்ம ஆதாயத்துக்காக ஓடுனீங்க அப்படி வச்சுக்கோமே. கனவுல ஓடுறீங்க, கனவு கலைஞ்சிருது டக்குன்னு. ஆனால் ரியலாக பார்த்தா அங்கே என்ன வருது? ஓடின இழைப்பு இருக்கா? எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆனால் உண்மையிலே ஓடுனீங்களா? ஆனால் எப்படி பாடியில் அந்த இது வந்துச்சு? மனதில் தான் ஓடுனீங்க, ஆனால் பாடியில் ஒர்க் ஆகுது. ஏன்னா உங்கள் மைண்டில் ஒர்க் ஆகிறதெல்லாம் உங்கள் பாடியில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் மனதுக்கு உங்கள் பாடிக்கு என்ன இருக்குது? அப்படியே கனெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களை ஆரோக்கியமாக, நான் சொல்கிறது வெறும் வெல்த்தை மட்டும் இல்லை, என்ன வேணுமோ அதுக்கு யூஸ் பண்ணலான்ற. நான் எல்லாம் சொல்லுங்க, என்ன வேணுமோ அது. ஆமென். என்ன வேணுமோ அதுக்காக நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். இயேசு எப்படி அற்புதம் செஞ்சார் இந்த பூமியில்? இயேசு சொல்றார், அவருடைய சீக்ரெட் அவர் சொல்றாரு பாருங்க. எப்படி அவர் அற்புதம் செஞ்சாரு? பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ. அப்பனா அன்சீன் வேர்ல்டுல டாடி என்ன பண்றாருன்றதை இயேசு பார்த்துட்டு அதை அப்படியே பூமியில செஞ்சுட்டார். அப்படிதான் இயேசு சொல்றாரு, பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அல்லாமல் அவர் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். அப்பன்னா அர்த்தம், எங்க அப்பா என்ன செய்யறாருன்னு பார்த்து அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு.
ஆமென். அவர்தான் இயேசு. ஆமென். பிதா செய்யறத பார்த்துட்டு அப்படியே அதை என்ன பண்றாரு இந்த பூமியில, அப்படியே இந்த பூமியில அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. விசுவலைசேஷன், இமேஜினேஷன், ட்ரீம்ஸ், டிசையர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கோல்ஸ், எய்ம்ஸ், இதெல்லாம் தப்பே கிடையாது. பாருங்களேன், படங்களா முடிஞ்சா படங்களா வைங்க, முடிஞ்சா எழுதி வைங்க, உட்கார்ந்து கற்பனை பண்ணுங்க, அதுக்கான ஸ்டெப்ஸை பை ஃபெய்த்ல எடுத்து வைக்க ஆரம்பிங்க, அதை நீங்கள் அடைவீர்கள். ஆமென். நான் விளையாட்டுக்கா கார் கீர்லாம் கொண்டு வந்து ஒட்டி வைப்பேன் பாருங்களேன். பாருங்க, இது வரைக்கும் 4 புது கார் நான் வாங்கியிருக்கிறேன். நோ செகண்ட் ஹேண்ட் கார். நான் வாங்கின எல்லா காரும் 4 புது கார். இப்போ நான் வந்திருக்கிற கார் 40 லட்சம். ஒரு காருடைய மதிப்பு 40 lakhs. ஆமென். நான் பார்க்குறேன், விமானத்தை வாங்குவேன்னு பார்க்குறேன் நான். ஆமென். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்டாக கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன்னா சீக்கிரமாக வேர்ல்டு வைடாக கான்ஃபரன்ஸ் நடத்துவேன். அடுத்த சில வருஷங்கள் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இன்னைக்கு கார்னிவல்ல வர பண்ண அதே கர்த்தர் என்ன ஓன் ஜெட்ல போக வைப்பார். அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஆல் திங் பாசிபிள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் நான், எனக்கு எல்லாம் கூடும். ஆமென். கூடாது எதுவுமே கிடையாது. அப்ப பாருங்கன்றார். எப்படி இருக்கணும், உனக்கு என்ன வேணுமோ பாருன்றார். இப்போ நீங்க இதை செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்க மைண்ட் வந்து எடுத்த உடனே அது கரெக்டா இதாகாது. அப்ப என்ன பண்ணணும், வார்த்தையை சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்ப செங்கலை வெறும் செங்கலை வச்சு கட்டுறது இல்லையா, அதுக்கு எதை யூஸ் பண்றீங்க, சாந்து யூஸ் பண்ணாதான் நிற்கும். சும்மா செங்கலா அடுக்கி விட்டீங்கன்னா என்ன பண்ணிடும், போத்துன்னு விழுந்துடும். சாந்தை யூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ சும்மா இமேஜினேஷன் போனீங்கன்னா நிற்காது. வேர்ட் எடுங்க, வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்குன்னு எடுத்து 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 பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் ப்ரேயர் டைம்ன்றதே அரை மணி நேரம் பொறிஞ்சு தள்ளிட்டு அப்பா அரை மணி நேரம் ஆயிடுச்சு, 1ஆம் தேதி எனக்கு தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னு போகக்கூடாது. அப்படி பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு கர்த்தரை ஆராதிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து பாருங்க. சி சி எல்லாம் சொல்லுங்க. சி மாக்லாமா சேட்டாலா க்ரோபா சதாராபாலா கதா சேக்லாமா சோடலா பஹாசியாட்டலா ப்ரோகட்டாலா பிரேட்டலே பிரேக்கே. த புக் ஆஃப் ஜோஷுவா. ஆமென். ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் காமிச்சிட்டு ஜாம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். மாரா சாட்டா லா கோரோ ஷேட்டலே. இவ்வளோ நேரம் என்ன பிரசங்கம் பண்ண வச்சதுக்கு நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கலாம் போல இருக்கு. யார் ஆமேன்னு சொன்னது? ஜோசுவா 6 chapter 1 and 2 பாருங்க. இப்போ நான் இதை ஆதியாகமம் 1, ஆதியாகமம் பைபிள், இப்போ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன பேசலாம், இமேஜினேஷன் பவர் பற்றி பேசலாம். கொஞ்ச நாள் நான் இதை ஒரு புக்காக எழுதி கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவேன். ஆமென். நல்ல புத்தகங்கள்லாம் வெளியே வரப்போகுது. ஆமென். த பவர் ஆஃப் இமேஜினேஷன் இன் a biblical way. ஏன்னா இது உலகம்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஆட்கள் தான் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இயேசு வர்ற வரைக்கும் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப யோசிச்சுட்டேன், நேரம் ஆயிடுச்சு வாண்டுருவார். புரியுது? அந்த புதைச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தானே அதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். வட்டிக்காரன்ட்டையாவது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்றார் அவர். பாருங்க, இது என்ன அற்புதமான ஸ்கிரிப்சர் பாருங்க. ஒரு ஒரு ஊரை கான்கர் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஊரை ஜெயிக்கணும். இப்படி கேளுங்க, எதையாவது ஜெயிக்கணுமா? கேளுங்க கேளுங்க, எதையாவது ஜெயிக்கணுமா? எதையாவது உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா? ஏதாவது உங்க வாழ்க்கையில் முடியணுமா? சரி, எப்படி அது முடியுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அடைக்கப்பட்டிருந்தது. சிச்சுவேஷன் என்னது? அடைக்கப்பட்டிருக்குது. ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? க்ளோஸ்டு டோர். எல்லாம் சொல்லுங்க, க்ளோஸ்டு டோர். அடைக்கப்பட்ட கதவு. சரியா? ஒருத்தனும் உள்ள போல வரல. சரி, இப்போ பாருங்க கடவுள் என்ன சொல்லி தரார் பாருங்க ஜோஷுவாவுக்கு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ, எல்லாம் சொல்லுங்க, இதோ. இதோ அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க. The Lord said to Joshua, see. எல்லாம் சொல்லுங்க, see. கரெக்டா வருதா? இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குது? தமிழ்ல என்ன போட்டிருக்குது?
இதோன்னே தோன்ற மாதிரி நினைச்சிடுறோம் நம்ம. அது இல்லை, இது இதோ அப்படின்னா என்னது? பிஹோல்டுன்னு இருக்குது சில டிரான்ஸ்லேஷன்ல, ஆனா ஆம்பிளிஃபைட்ல கரெக்டா இருக்குது சி. எல்லாம் சொல்லுங்க சி. The Lord said to Joshua, see. எல்லாம் சொல்லுங்க பார். எரிகோ என்ன பண்ணப்பட்டிருக்குது? பூட்டப்பட்டிருக்குது. ஒருத்தனும் உள்ளேயும் போக முடியல, வெளியிலும் வர முடியல. ஜோஷுவா கூப்பிட்டு சொல்றாரு சி அப்படின்றார், பார் அப்படின்றார். என்னத்தை பார்க்கணும்? இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். என்ன வார்த்தைங்க இது? என்ன வார்த்தைங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிச்சிட்டதா பாரு, ஜெயிச்சதா. பூட்ட பார்க்காத, பூட்ட பார்க்காத, அடைச்சிருக்குதுன்னு பார்க்காத, ஒத்தனும் உள்ளேயும் போல அதை பார்க்காத. உன் கையில எல்லாவற்றையும் நான் தந்து விட்டேன் ஜோஷுவா. see that. அதை பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார். உன் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எப்படி சொல்லி தராரு பாருங்க ஆண்டவர். சி. எல்லாம் சொல்லுங்க சி. ஆமென். பார் ஜோஷுவா.